சபையான நீ, என்னால வாங்கப்பட்ட சபை, எனக்கு சொந்தமான சபை, என்னுடைய சபையாகிய உன்னை நான் கட்டுவேன், என் வெளிப்பாட்டை வச்சே உன்னை நான் கட்டுவேன். பை தி வே, நீ முன்னாடி போ, பாதாளத்தின் வாசல் உனக்கு எதிர்த்து நிக்காது. ஏன் தெரியுமா? உன் கையில ஒரு திறவுகோலை கொடுத்திருக்கிறேன். என்ன திறவுகோல்? அதிகாரத்தோட ஜெபிக்கிற திறவுகோலை உனக்கு கொடுத்திருக்கிறேன். அப்போ சபை மக்கள் அதிகாரமா ஜெபிச்சோனா சபை முன்னாடி போகும், அந்த வாசல்கள் ஒண்ணு இல்லாம தகர்க்கப்படும், அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க, தேவனுடைய ராஜ்யமும் கட்டப்படும், சபையும் விரிவாக்கப்படும். உண்மையான வார்த்தையை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு த பிளெஸிங் ஆஃப் த லார்ட் சீரீஸ்லேருந்து ஒரு பிரேக் எடுத்து ஒரு சிங்கிள் மெசேஜ் இன்னைக்கு கொடுக்கலான்னு இருக்கிறேன். 6 மாதங்கள் கடந்தாச்சு. இப்போ இன்னொரு 6 மாதத்தை இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து நம்ம துவங்குறோம். முதல் ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? இந்த வருஷத்து தீமை கர்த்தர் எவ்வளோ அருமையாக நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் செஞ்சு நிறைவேற்றிட்டு இருக்கிறார் அப்படின்றத நம்ம ஞாபகப்படுத்திக்கிறோம். இந்த வருஷம் சொல்லுங்க, 2025 is the year of answered prayers and divine success. தமிழ்ல சொல்லுங்க பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு நம் அனைவருக்கும் பதிலளிக்கப்பட்ட பிரார்த்தனைகளும் தெய்வீக வெற்றிகளின் வருடமாக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, answered prayers. So the focus is not mainly on prayer, we pray, that is our lifestyle. ஒரே ஒரு அர்த்தம் மட்டும் ப்ரேயர் பண்ணி என்ன பண்றது? எல்லா நாளும் ஜெபம் தான் நம்மளுக்கு. ஆனா இவ்வளோ நாள் ஜெபித்த ஜெபங்களுடைய அறுவடை, அந்த பதிலை கர்த்தர் ரிலீஸ் பண்றேன்னு சொல்றார். இந்த வருஷம் விசேஷத்தை ரிலீஸ்க்காக நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம answered prayers and divine success. நான் இந்த வருஷத்துல அந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அருமையான தம்பதியினருக்கு ஜெபம் பண்ற பாருங்க. அப்ப கர்த்தர் இந்த 2 வார்த்தைகளை கொடுக்குறார், answered prayers அப்படின்னு. நான் இமீடியட்டாக ஆண்டவர்கிட்ட நான் உள்ள கேட்குறேன், ஆண்டவரே இது அவங்களுக்கு மட்டுமா நம்ம எல்லாருக்குமா அப்படின்னு சொல்லி. அப்போ உண்மையாகவே கர்த்தர் கன்ஃபார்ம் பண்ணார் பாருங்க, 3 வழியில், 3மே வார்த்தை நிமித்தம் எப்படி இந்த ஆன்சர்ட் ப்ரேயர்ஸ்ன்றது நம்ம அனைவருக்கும் கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னு. இப்போ இது நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறேன். நான் பெற்றுக்கொள்ளுங்க, யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க, எதுக்கும் ரொம்ப யோசிக்காதீங்க, சூழ்நிலைகளை ரொம்ப கால்குலேட் பண்ணக்கூடாது, ஃபெய்த் வேலை செய்யாது. கர்த்தர் சொன்னார், அது எனக்கு, நான் பெற்றுக்கொள்கிறேன், அவ்வளோதான். இதில் ரீசனிங் ரொம்ப போயிடக்கூடாது. இது எனக்கு நடக்குமா, எனக்கெல்லாம் எப்படி நடக்கும், இவ்வளோ நாள் நடக்கலையே, இப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்குது, இந்த மாதிரி என் நிலைமை இவருக்கு தெரியுமா, தெரியாமல் வந்து இவர் ஏதோ சொல்லிட்டாருன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் சொன்னார்னா அந்த வார்த்தை எடுத்துட்டு நம்ம ஓடணும், எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. ஏன் கர்த்தர் சொல்லிட்டாரு, வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவாதி தேவன் சொல்லிட்டாருன்னா அதை நிறைவேற்ற அவருக்கு 1000 வழிகள் இருக்குது, அவர் செய்து முடிப்பார். முழுமையா பெற்றுக்கொள்ளணும் பாரு, நம்ம அதை முழுமையா பெற்றுக்கொள்றோம். சொல்லுங்க, 2025 is a year of answered prayers and divine success. நெப்போலியன் அப்படின்ற இந்த மாவீரன், அதே போல ஒரு மாமன்னன், பல பட்டணங்களை தன்னுடைய வீரத்தினாலையும் தன்னுடைய வைராகியத்தினாலையும் ஜெயிச்சு அவர் கீழே கொண்டு வந்த ஒரு ராஜா தான் இந்த நெப்போலியன் அப்படின்ற இந்த நபர். இந்த நெப்போலியன் அப்படின்ற ஒரு நாள் அவங்க சோல்ஜருங்களெல்லாம் மீட் பண்ண போய் ஏதோ ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, அவருடைய குதிரையில் அவருடைய என்ன சொல்ல, அவர் துணியை ஒன்று மாட்டிச்சு, குதிரை வேகமாக போக ஆரம்பிச்சிருச்சு முன்னாடி. இவர் ஏறி உட்காந்துட்டாருன்னு குதிரை வேகமாக முன்னாடி போக ஆரம்பிச்சு, இவர் மாட்டிக்கிட்டார் குதிரையில், இன்னும் ஏறி உட்காரல. டக்குன்னு பக்கத்தில் இருந்த சோல்ஜர் ஒருத்தர் என்ன பண்ணாரா, அப்படியே தாவி குதிச்சு அந்த குதிரையை அப்படியே நிப்பாட்டினாராம் பார். நிப்பாட்டின உடனே நெப்போலியன் மாமன்னன் அவரை பார்த்து சொன்னாரா, தேங்க்யூ கேப்டன் அப்படின்னாராம் பார். தேங்க்யூ கேப்டன், இவர் வெறும் சோல்ஜர் இவர். ஆனால் தேங்க்யூ கேப்டன் சொன்ன உடனே, சார் எந்த ரெஜிமெண்ட்க்கு நான் கேப்டன் சொல்லுங்கன்னு கேட்டாராம் ரிட்டன். ஏன், ராஜா சொன்னாருன்னா ஆக்சிடென்ட்டாக நான் ஏற்றுக்க கூடாது, எந்த இதனோட டக்குன்னு அவர் ரியலைஸ் பண்ணாராம், அடடே வெறும் சோல்ஜராக இருந்தவன்னு சொல்லிட்டு நான் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தாராம் பாருங்க. அவருடைய செக்யூரிட்டி இவங்க இருந்தாங்களா, அவங்களுடைய செக்யூரிட்டி பர்சனல், அவருக்கு வாட்ச் பண்ணுற அந்த கார்ட்ஸ் சொன்னாராம், என்னுடைய முழு செக்யூரிட்டிக்கு நீ தான் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குதிரையில் ஏறி போயிட்டாராம் பார். அப்படியே தன்னுடைய சோல்ஜருடைய அந்த வாட்ச்மேனுடைய எக்யூப்மெண்ட் எல்லாம் விட்டுட்டு நேராக அந்த செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டை நேரி போனான் பார். ஒருத்தர் அங்கே பார்த்து கேட்டாரான், என்ன இவன் இங்கே வர்றான், என்ன வீரப்பா வர்றான் பார், என்ன திமிர் பாடுறா, எப்படி வர்றான் பாரு அவன் அப்படின்னு. உடனே ஏன்பா இங்கே வர்ற, இல்லை நான் தான் உங்கள் கேப்டன் அப்படின்னு. நான் இப்போ அவர் கேட்டாரான், யார் சொன்னா, அதான் அங்கே குதிரையில் போகிறாரு அவர் தான் சொன்னார். எல்லாரும் சல்யூட் பண்ணாங்களாம் பார். ஏன்னா அவர் சொன்னார்னா அது உண்மை, ஆனால் நம்ப வேண்டியது நம்மளுடைய வேலை. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள், நம்புனீங்கன்னா நல்லது நடக்கும். வசனத்தில் இருக்கிறது தான் சொல்கிறேன். கர்த்தர் மார்த்தாளை பார்த்து சொன்னார், நீ விசுவாசித்தால் காணலாம், காணாமலும் போகலாம், பொறுத்திருந்து பார், 8 மணிக்கு சன் டிவியில் தொலைக்காட்சி ஆகும் சொல்லவே இல்லை, நடக்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை
கான்பாய் 4 நாள் ஆயிடுச்சு, தம்பி மறைச்சு போய். ஆனாலும் தம்பி வெளியே வந்தார் பார், வெளியே வந்து எட்டு பார்த்துட்டு போவே இல்லை, சே அதே ஜனங்களா அப்படின்ட்டு. ஆனால் கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ஆமென். கர்த்தர் நன்மைகளை செய்வார். கடைசி எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். பிரசங்கத்தில் போகிறதுக்கு முன்னாடி 2025 வருஷம் 2025 is a year of answered prayers and divine success. ஆமென். நிச்சயமாக நடக்கும் போது. இப்போ அது ரிலேட்டடாக தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு டீச் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். வாங்க மேத்யூ சாப்டர் 16 verse number 13 19 வரைக்கும் படிக்க போகிறோம். மத்தேயு 16. நல்லா கூர்ந்து கவனிங்க. இது ஒரு சம்பவம். இந்த சம்பவத்திலிருந்து நம்ம சபைக்காகவும் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் கர்த்தருடைய அருமையான வார்த்தையின் பாடத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். மேத்யூ சாப்டர் 16 மத்தேயு 16 13 வசனத்து வரைக்கும் படிக்கிறேன். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார். உங்களை எலியான்றாங்க, யோவான் ஸ்நானன் அப்படின்றாங்க. ஒரு சில பேர் உங்களை எரேமியான்றாங்க. ஒரு சில பேர் தீர்க்கதரிசிகளில் வேறு சிலர். ஏன்னா எரேமியாவுக்கு அப்புறம் பேருங்களாம் கஷ்டமாக வருது இல்லையா? எசேக்கியேல், டேனியல், அபாக்கூக், சப்பன்யானா, சரி விடு, அது என்னத்தை சொல்கிறதுன்ட்டு அதில் ஒருத்தராக இருப்பார், போய் பாருங்கள், மைனர் ப்ராஃபிட்டாக இருப்பார் அப்படின்னு. அப்பொழுது அவர் 15 வசனம் பாருங்க, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். உலகம் இயேசுவை பற்றி என்ன சொல்லுதுன்னு கவலைப்படாதீங்க. நீங்கள் இயேசுவை பற்றி என்ன சொல்கிறீங்க? வாட் இஸ் யோர் பர்சனல் ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ்? அதுதான் மிக முக்கியம். அதில் தான் வாழ்க்கையே அடங்கி இருக்குதுன்னு சொல்கிறேன் நான். நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, புதிய ஏற்பாட்டில் பாதி அவருடைய வாய்ஸ் தான் கேட்குது நம்மளுக்கு. சில டைம் ஒத்து பார்த்தோன்னா ஆவியானவர் சைலண்டாக இருந்தாலும் அவர் சைலண்டாக இருக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் இந்த நேரத்தில் அவர் உண்மையாக தான் பேசுகிறார், நல்லா பேசுகிறார். என்ன பேசுகிறாரு பாருங்க. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். சொன்ன உடனே ஜீசஸ் சொல்றார், இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுவை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் பாக்கியவான். பணம் வந்துட்ட பிறகில்லை, வீடு கட்டிட்ட பிறகில்லை, வண்டி வாங்கிட்ட பிறகில்லை, உங்கள் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கிட்ட பிறகில்லை, அற்புதம் கிடைச்ச பிறகில்லை, இயேசுவை பார்த்துட்டோன்னா பாக்கியவான். ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு வர்றீங்க, இயேசுவை பார்த்துட்டீங்கன்னா அன்னைக்கான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. கம் ஆன், எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவை பார்ப்பதே சிறந்த ஆசீர்வாதம். The best blessing you can receive is a revelation of Jesus. இயேசுவை யாருன்னு சொல்லி பார்த்த உடனே இயேசு சொல்றாரு, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. ஆண்டவர் வெளிப்படையாக சொல்லிட்டாரு, உங்ககிட்ட இருந்து வரல பேதுரு இது, சரியா? என்கிட்ட வந்து என் கிட்னியில் வந்துச்சுன்னு சொல்லாத பேதுரு, அப்படி வரல இது. நீ ஏதோ ஸ்கூலுக்கு போய் கற்றுக்கல, பைபிள் காலேஜ் போய் கற்றுக்கல. இதை ஸ்கூலுக்கு போகிற தப்புன்னு சொல்ல, பைபிள் காலேஜ் போகிறதும் தப்புன்னு சொல்ல. ஆனால் வெளிப்பாட்டு ஞானம்ன்றது எஜுகேஷனால் வராதுன்னு சொல்கிறேன். வெளிப்பாட்டு ஞானம் எப்படி வருது? அப்போ இதை உனக்கு பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். வெளிப்பாடு பிதாவின் இடத்துல வருகிறது. அப்படின்னா நம்ம அத்தனை பேரும் சந்தோஷப்படலாம். பைபிள் காலேஜ் போக முடியலனாலும் சந்தோஷப்படலாம். ஒருவேளை படிப்பு ரொம்ப லிமிட்டடாக தான் உங்களுக்கு வர்றதா இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா வாஞ்சை உள்ளவர்களுக்கு, விசுவாசம் உள்ளவர்களுக்கு கர்த்தரே வெளிப்பாட கொடுப்பார். அப்படின்னு நான் அர்த்தம். வெறும் பாஸ்டர்களுக்கு மட்டும் தான் வெளிப்பாடுன்னு ரிசர்வ் பண்ணிடாதீங்க. வெறும் ரெவரண்டுகளுக்கு மட்டும்தான் நல்ல 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 பாயிண்ட்ஸ் எல்லாம் வரும்னு நினைச்சிடாதீங்க. ஒவ்வொரு விசுவாசியும் பிதாவின் இடத்துல இருந்து டைரக்டா வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். வார்த்தையை சார்ந்த வெளிப்பாடுகள். ஆமென். பேஸ்ட் ஆன் தி வேர்ட் ஆஃப் காட். பரிசுத்த ஆவியானவர் தருவார். அப்போ வெளிப்பாடு இது அப்படின்ட்டார் ஆண்டவர். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். உன் பேர் சீமோன், ஆனால் இப்போ உன் பேரை மாத்திரன்றார் கர்த்தர். உன் பேர் பேதுரு, நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். டக்குன்னு ஒரு சில பேர், உன்னடா பேதுரு மேலே போய் கட்டிட்டாரே ஆண்டவர் அப்படின்ட்டு. இல்லை கவனிங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேதுரு மேலே கட்டலன்னு சொல்லி, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. எதை? சபையை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உங்களுக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். இவ்வளோ நேரம் நல்லா தான் போயிடுச்சு, லாஸ்ட்டில் கன்ஃபியூஸ் பண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? சீமோன் இல்லை, நீ பேதுருன்னாரு, நீ இப்படி அப்படின்ட்டு, அப்புறம் நீ அவுத்து விடு, நீ கட்டி விடு அப்படின்றாரு. சரி, என்ன பிரதர் இது அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போனோம் இதை பற்றி. முதலாவது பாருங்கள், 18ஆம் வசனம் தான் நம்முடைய மெயின் ஃபோக்கஸ். பாருங்கள், மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன்,
நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். முதல்ல இந்த சபையின் மேல், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். சபை யாருடையது? ஜீசஸ். சொல்லுங்க, அந்த ஆன்சர் சொல்லுங்க. சபை யாருடையது? இயேசுடையது. இப்போ நம்ம எல்லாரும் சொல்றோம் இது ஏன் சர்ச் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா சபைக்கு நம்ம சொந்தமானவர்களா நம்ம வரோம். இது என்னுடைய குடும்பம், என்னுடைய ஆவிக்குரிய குடும்பம். நான் இந்த உலகத்தில் தனியாக பிரயாணம் பண்ணி அனாதை மாதிரி ஆவிக்குரிய அனாதை மாதிரி சுத்த தேவையில்ல. எனக்கு சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க, எனக்கு ஆவிக்குரிய அண்ணன்மார்கள் அக்காமார்கள் இருக்கிறாங்க, இந்த இடத்துல எனக்காக ஜெபிக்கிறாங்க, வழி நடத்துறாங்க, போதிக்கிறாங்க, நல்ல ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு வர்றோம் நம்ம. ஆனால் சபை யாருக்கு சொந்தம்? யார் அதுக்கு விலக்கிரயத்தை கட்டி வாங்கினது? யார் சொந்தமாக்கி கொண்டது? ஏசு கிறிஸ்துவானவர். நல்லா கவனிங்க. இப்போ சர்ச்சுக்கு வரும்போது ஒரு சில டைமு எல்லாமே பாஸ்டரை மேன்மைப்படுத்துகிற மாதிரி, வெறும் அந்த பாஸ்டர் சுற்றியே எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கிறத நம்ம சர்ச்சில் என்கரேஜ் பண்ணுறதே இல்லை. நம்ம சர்ச்சில் அதை அட்வொகேட் பண்ணுறது இல்லை. பாஸ்டர் கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுக்குறோம், அவர் போதிக்கிறார், வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிறோம், அறிவுரைகளை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் சபை எனக்கு சொந்தமானது இல்லை. நானும் இந்த சபைக்கு சொந்தமானவன். சபை கிறிஸ்துவுக்கு சொந்தமானது. அவர் தான் இதுக்காக உயிரை கொடுத்தார். இப்போ இந்த சபையை ஆரம்ப காலத்துலேருந்து தெருவா போய் நடத்தி ஒவ்வொருத்தரையா சர்ச்சுக்கு வர வச்சு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவங்களை ஆசீர்வச்சு வழி நடத்தி கொண்டு போகிறார். கர்த்தர் எனக்கு கொடுத்த ஞானமும் தயவும் எல்லாம் அவர் கொடுத்தது தான். அதை வச்சு தான் நான் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு போகிறேன். அதை கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கிறார். கொடுத்ததும் அவர், செய்கிறதும் அவர், மேன்மைப்படுறதும் அவர் மட்டும்தான். இப்போ நான் உணர்றேன் பாருங்க, நம்மளுடைய கஷ்டம் இருக்குது, ஆனால் இதுக்காக உயிரை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். கவனிங்க, சபை என்னுடைய மனவாட்டி இல்லை. எனக்கு ஒரே ஒரு மனைவி சங்கீதா, அவங்க தான் என்னுடைய மனைவி. அவங்கள நான் நேசிக்கிறேன், மனப்பூர்வமாக நேசிக்கிறேன். என் வாழ்க்கையிலே சிறந்த கிஃப்ட் அவங்க தான். என் உலகத்திலே ரொம்ப அழகான ஸ்திரீ அவங்க தான். அவங்க மட்டும்தான் என் உலகத்தில்னு சொல்கிறேன் நான். ஆனால் என்னுடைய மனவாட்டி சபை இல்லை, சபை கிறிஸ்துவின் மனவாட்டியாக இருக்கிறது. அப்போ முதல்ல இதை உணருங்க, சபை கிறிஸ்துவுக்கு சொந்தமானது. அதை இவ்வளோ நாள் பாதுகாத்து வந்தார். நீங்கள் கேள்விப்படுவீங்க, சர்ச்சை இந்த இடத்துல பர்சிக்யூட் பண்ணுறாங்க, நார்த் இந்தியாவில் இப்படி நடக்குது, ஆப்பிரிக்காவில் இப்படி நடக்குது, சைனாவில் இப்படி கொடுமை கொடுக்குறாங்க. ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்னை என்னுடைய அப்படின்னா உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்லி கர்த்தருடைய ஜனங்களை பற்றி வாக்கு கொடுத்துருக்கிறாரு. பவுல் முதல் சவுலா இருந்தபோது நிறைய பிரச்சனை பண்ணார் பாருங்க. இயேசுவே நேரில் வந்து கேட்குறாரு பாருங்க, அந்த தரிசனத்தின் மூலமாக வானத்துலேருந்து பேசுகிறாரு. சொல்கிறாரு, சவுலே சவுலே நீ என்ன ஏன் துன்பப்படுத்துற? அடட, துன்பப்படுத்துன்ற சபையை. ஆனால் இயேசு என்ன சொல்றாரு? அவங்கள தொட்டா நீ என்ன தொட்ட மாதிரி. ஏன்னா என் சபை தான் என்னுடைய சரீரம், என் சபை தான் என்னுடைய மனவாட்டி. அங்கங்க சபை உபத்திரவத்தில் இருக்குதுன்னா சகாயம் பண்ணலாம், ஜெபிக்கலாம், ஆனால் பயந்துடவே கூடாது. ஏன்? 2000 வருஷமா பல ஜனங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, ஆனால் சபை வளர்ந்துட்டே தான் இருக்குது. ஏன்? ஏன்னா சபை ஒரு ஆர்கனைசேஷனுக்கு சொந்தமானது இல்லை, பிலாங்ஸ் டு ஜீசஸ். நல்லா கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. இயேசுவின் ரத்தத்தினால வாங்கப்பட்டது. 1000 பிரச்சனைகள் வரலாம், சபையை ஒருத்தரால் நிறுத்த முடியாதுன்னு சொல்றேன் நான். ஹல்லேலூயா. நிறுத்த முடியாது. ஏன்னா சபைன்றது இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானது, அவர் பாதுகாக்கிறார். அதனால தான் சொல்றாரு பாருங்க, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். கட்டுவாயின்னு சொல்ல, கட்டுவேன். அப்ப சபையை கட்டுறதும் அவர் தான். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? அவர்கிட்ட போறோம். இயேசுவே, நான் எப்படி உங்க சபையை எப்படி ஊழியம் செய்யணும் நான் அப்படின்னா, தான் தோன்றித்தனமா நானே கண்டபடி என்னென்னத்தையோ செஞ்சுட்டு என் சர்ச்சு நான் தான் இதை கஷ்டப்பட்டேன்னு சொன்னேன்னா அது ஃபெயிலியரில் போய் முடிச்சிடும், யாரையும் ஆசீர்வதிக்காது. அப்போ சபையாக நம்ம என்ன செய்கிறோன்னா, ஒவ்வொரு தடவையும் நம்ம சபைக்கு எந்த பிரசங்கத்தை பண்ணணும், என்ன டீச்சிங் சீரீஸ் எடுக்கிறது, எந்த ப்ரோக்ராம்ஸை கொண்டு வரணும், எதை கொண்டு வரக்கூடாது, எதை மெதுவாக டிசைட் பண்ணணும், எதை வேகமாக செஞ்சு முடிக்கணும், இது எல்லா விஷயங்களையும் நான் ஆண்டவர் இடத்துல போகிறேன். ஆண்டவரே வழி நடத்துங்க, உங்கள் சபை ஆண்டவரே, நீங்கள் தான் அந்த சர்ச்சுக்கு பாஸ்டர் தலை எல்லாமே நீங்கள் தான், உங்களுக்கு அண்டரில் தான் நாங்களாக இருக்கிறோம், வழி நடத்துங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க. சபை அவருடைய சபை அவர் கட்டுவார். ஆமென். அவர் கட்டி வந்த சபை தான் இதுன்னு சொல்றேன் நான். ஹல்லேலூயா. இது ஒரு மனுஷனுடைய பிரயாசத்தினால வந்ததில்லை. இயேசு கிறிஸ்து இந்த சபையை நேசிச்சு இந்த சபையை கட்டி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறாருன்னு சொல்லி நான் சாட்சி கொடுக்கிறேன். எஸ், கம் ஆன். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து கட்டிட்டு வந்தார் இந்த சபையை. The Lord builds the church. See, the church is not a building. The church is the family of God. தேவனுடைய குடும்பம், இதுதான் சபை. அவர் கட்டி எழுப்புறார். இப்ப அடுத்த கேள்வி, இயேசு சபையை கட்டுறாரு. எப்படி கட்டுறாரு பார்க்கலாமா? பாருங்க, அதே வசனம் 18ஆம் வசனம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அடட, இது எந்த கல்லுன்னு தெரிஞ்சுக்கணுமே நம்ம. ஏன்னா இந்த கல்லை தெரிஞ்சுக்காம நம்ம சபை அவருடைய சித்தத்துக்கு நேராக வேலை செய்ய முடியாது. அப்போ இது எந்த கல்லா இருக்கும்? இது எதை பற்றி பேசுறாரு? இப்போ இந்த வசனத்தை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. பாருங்க, இந்த வசனத்தை ஸ்க்ரீனில் பாருங்க. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். முதல் உன் பேர் சீமோன், இப்போ உன் பேர் பேதுருன்னு மாத்திரேன். இந்த கல்லின் மேலே சபையை கட்டுவேன். உடனே என்ன நினைச்சிட்டாங்க? பேதுரு மேலே தான் ஆண்டவர் கட்டுறாராக்கும்.
பேதுரு தான், அவர் தான் ஃபர்ஸ்ட் போப் அப்படின்ட்டாங்க. அப்போ சபையை அவர் பேச்சை கேட்டு அவர் ஆட்டி படைக்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அவருக்கு அடுத்ததாக என்ன சொல்கிறது, அப்படியே ஒரு லீனேஜில் வந்தவங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேரை சபையின் தலைவர்களாக நியமிக்கிற ஒரு சில குரூப்ஸும் நம்ம பார்த்துட்டு வரோம். ஆனால் என்ன அர்த்தம் இதுக்கு? பேதுரு மேலே சர்ச்சை கட்டுவார் ஆண்டவர்? வழிக்கு விழுந்துடாது. இவரே தடுமாறி விழுந்தவர் தானே இவர். பல தடவை அப்படி இப்படின்னு வேலை செஞ்சவர் தானே இவர் பேதுரு. பல தடவை திட்டே வாங்கினவர். அதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா லேட்டாக திட்டு வாங்குவார். அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு பேதுருக்கு சாத்தான் சொல்லி கொடுத்துட்ருப்பான். அந்த சாத்தான் ஆண்டவர் திட்டுவார். பேதுருவை பார்த்து சாத்தானை திட்டுவார் ஆண்டவர். அப்பேற்பட்ட திட்டெல்லாம் வாங்கினவர். நல்லா கவனிங்க, எப்படி இவர் மேலே சபை கட்டப்படும்? இல்லை, இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். இந்த வசனத்தை சரியா நம்ம வியாக்கியானம் பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். அந்த பேதுருன்ற வார்த்தைக்கான கிரீக் வார்த்தை என்ன அந்த இடத்துல அப்படின்றது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. பேதுருக்காக பயன்படுத்தப்பட்ட கிரீக் வார்த்தை பெட்ரோஸ். பெட்ரோஸ்க்கு என்ன அர்த்தம்? ஒரு சின்னதான ஒரு கல் இல்லைன்னா ஒரு பாறையுடைய துண்டுன்னு அர்த்தம். இட்ஸ் a piece of a rock or a stone. கண்மலை இல்லை, பெரிய பாறைலாம் இல்லை, ஒரு கல், அவ்வளோதான். இப்போ நல்லா கவனிங்க, அந்த வசனத்துக்கு போகலாமா? அந்த வசனத்துக்கு போகலாம். நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். இப்போ பேதுரு மேலே தான் கர்த்தர் சபையை கட்டுறதா இருந்தா, இந்த கல்லின் மேல்னு சொன்னாரே, அங்கேயும் என்ன வார்த்தை வந்திருக்கணும்? பெட்ரோஸ்ன்னு வந்திருக்கணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க இந்த டீச்சிங்கில்? பேதுரு, பெட்ரோஸ். அப்போ இந்த கல் மேலே கட்டுறன்றது பேதுருவை பற்றி இருந்தா, அப்போ அந்த கல்லுன்ற வார்த்தை பெட்ரோஸ்ன்னு வரணும். ஆனால் அப்படி இல்லை, அங்கே வேற ஒரு வார்த்தை வருது. அந்த வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு இந்த வார்த்தை தெரியும்? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க. நம்மளுடைய சர்ச் பேர் பெட்ரா வர்ஷிப் சென்டர். என்ன அப்படின்னா, தெலுங்கு சர்ச்சாக இருக்கும். வர ஒருத்தர் பெட்ரா கொட்ரா வாடிக்கை கபட்டி அப்படின்னு அப்படி எதுன்னு பேர். அருமையான தெலுங்கு நண்பர்களை நம்ம வரவேற்கிறோம். கர்த்தர் நம்ம எல்லாரும் நேசிக்கிறார். ஆனால் நம்ம தெலுங்கு சர்ச்சில் என்ன அர்த்தம் பெட்ரானா? பாருங்க, பெட்ராக்கு என்ன அர்த்தம்? இட்ஸ் a large boulder and a massive rock. ஒரு பெரிய பாறை இல்லைன்னா ஒரு கண்மலையை குறிக்குது. அது இந்த கண்மலை யாரா இருக்கும்? பேதுருவா இது? இப்போ பேதுருக்கான பயன்படுத்தின வார்த்தை பெட்ரோஸ் அப்படின்னா சின்னதான ஒரு கல்லுன்னு. ஆனால் இந்த கல்லின் மேல் கட்டுவேன்னு சொன்னாரே, அதுக்கான கிரீக் வார்த்தை என்னது? பெட்ரா. பெட்ரான்றது கண்மலை. யார் அந்த கண்மலை? ஜீசஸ். நல்லா கவனிங்க, என்ன நடந்துச்சு தெரியுமா? எல்லாரும் பாருங்க. ஆண்டவரே, நீரே கிறிஸ்து, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அப்படின்ன உடனே ஏசு பேதுருவை பார்த்து சொல்றாரு, சீமோனா இருந்த நீ இப்போ பெட்ரோஸ், நீ ஒரு கல். அப்புறம் சொல்றாரு, இந்த கல்லின் மேல். எல்லாம் சொல்லுங்க, இந்த கல். இந்தனா அந்த இடத்துல பிரசண்டா ஏதோ ஒன்று இருக்குது. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன்னா, நல்லா கவனிங்க, 16ஆம் வசனத்துக்கு போலாமா? எந்த கல்லு மேல சபை கட்டப்படுறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? 16ஆம் வசனத்தை பாருங்க, அது எந்த கல்லுன்னு தெரியும் பாருங்க. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். கிறிஸ்து இதை ஞாபகப்படுத்தி சொல்றாரு, இந்த கல்லின் மேல் நான் சபையை கட்டுவேன். எந்த கல் அது? ஏசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு. எழுதிங்க பார்க்கலாம் எல்லாருமே. ஏசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு, the revelation of Jesus Christ. அதுதான் சபையின் அஸ்திவாரம். That is the foundation of the church, the revelation of Jesus. பேதுருக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சிச்சு. அன்னைக்கு எல்லாரும் எலியா, எரேமியா, வேற ஒரு சில தீர்க்கதரிசின்னு சொல்லும்போது பிதாவே பேதுருக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தாரு. நீர் மேசியா, நீர் தான் கிறிஸ்து, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். இந்த வெளிப்பாட்டு மேல கர்த்தர் சபையை கட்டுறேன்னு சொல்றாரு. எல்லாரும் பாருங்க, சபை எதனால கட்டப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாட்டினால கட்டப்படுகிறது. அதனால தான் உங்கள்கிட்ட சொல்றேன், பெட்ரா வர்ஷிப் சென்டர் எதுக்காக நாங்க பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறோம் தெரியுமா? ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மீட்டிங்லயும் இயேசு என்ன செய்தார், இயேசு என்ன செய்து முடித்திருக்கிறார், அவர் எவ்வளவு அழகுள்ளவர், அதை காண்பிக்கிறதுக்கு நாங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். பாருங்க, அதை காமிக்கிறது தான் நம்மளுடைய வேலையா இருக்குது. இந்த இடம் பாஸ்டர் சுத்தி நடக்கிற இடம் இல்லை அப்படின்னு நான் அர்த்தம். எதுக்கு எடுத்தாலும் ஐயோ பாஸ்டரையா, எங்க பாஸ்டரையா இருக்கிறாரு, எங்க பாஸ்டரையா. நான் சொல்றேன், நல்லா கவனிங்க, தேவையில்லாத மகிமை எனக்கு கொடுத்துறாதீங்க. நீங்கள் கொடுக்க போகிறதில்ல, எனக்கு தெரியும். நம்மளுடைய சபை கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துகிற சபையாக இருக்குது. ஒரு போதகனா நான் சந்தோஷப்படுறேன் உங்களுக்கு போதகனா இருக்கிறதுக்கு. உங்களுக்கு நல்ல பிரசங்கங்களை வாரந்தோறும் கொடுக்கறது என்னுடைய மிகப்பெரிய சந்தோஷம். உங்களுக்கு அறிவுரை தேவைப்படும் போது நான் அவைலபிளாக இருக்கிறேன். கவுன்சிலிங் தேவைப்படும் போது, கைடன்ஸ் தேவைப்படும் போது, ஜெபத்தோடு ஆவியானுடைய ஞானத்தோடு உங்களை வழி நடத்தணும்னு விருப்பப்படுறேன். ஆனால் நம்மளுடைய சபை கட்டப்பட்டிருக்கிறது ஒரு பாஸ்டர் மேலே இல்லை, சபை கட்டப்பட்டிருக்கிறது சுவிசேஷத்தின் மேலே. எது சுவிசேஷத்தின் செய்தி? இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு. இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு, அதுதான் உண்மையான சபை, அதுதான் ஆரோக்கியமான சபை. ஆமென். What is a church built on? The revelation of
Jesus Christ. Hallelujah. Number 1, the church belongs to Jesus. அதை நம்ம பார்த்தோம். Number 2, the church is built upon the rock of the revelation of Jesus Christ. கிறிஸ்துவின் வெளிப்பாட்டின் மலை மேலே கட்டப்பட்டிருக்கிறது தான் சபை. அப்போ சபைன்றது கூட்டம் சேர்க்கிறது இல்லை. நல்லா கவனிங்க. We are not gathering a crowd. We are raising an army. அதனால தான் நம்ம சர்ச்சில் என்ன சொல்கிறது, செலிபிரிட்டி ப்ரீச்சர்ஸ் இல்லைனா செலிபிரிட்டி சிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய தடவை நீங்கள் நிறைய பேரை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இப்போ கர்த்தரால் வல்லமையாக பயன்படுத்தப்படுகிற அருமையான தேவ மனுஷர்கள், பிரபலமான தேவ மனுஷர்கள், அவங்க இங்கே வரும்படி கர்த்தர் தயவு கொடுத்து நமக்கு அந்த உணர்த்துதல் கொடுத்து அவங்கள வரவேற்றோன்னா நிச்சயமாக ஊழியத்திலிருந்து பெற்றுக்கொள்ள போகிறோம், எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவங்கள வச்சு சர்ச்சை கூட்டத்தை ஜாஸ்தி ஆக்கலான்ற எண்ணம் நம்மளுக்கு இல்லவே இல்லை. We are not here to gather a crowd. We are here to raise an army. It's easy to gather a crowd. கூட்டம் சேர்க்கிறது ஈஸி. ஃபேமஸான ஒருத்தர் கூட்டம் வந்தால் 45 பேர் வந்துட போகிறாங்க அவருக்காக. இதில் என்ன பெரிய விஷயமா இருக்குது இல்லையா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம சபையில் நடக்கிற அத்தனை கூட்டங்களும் பார்த்தீங்கன்னா நம்மளாக தான் நடத்திட்டு இருப்போம். ஆனால் அதன் வெளிப்பாட்டு நிமித்தமே கர்த்தர் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், நம்ம சர்ச்சுக்கு வந்தால் ஒன்று இருக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஒன்றும் இல்லை, நிறையா இருக்கும். ஒன்று நல்ல துதி ஆராதனை நேரம் இருக்கும், எந்த ஆராதனையாக இருந்தாலும், எந்த கூட்டமாக இருந்தாலும். ரெண்டாவது உங்களுக்கு தெரியும், நல்ல கர்த்தருடைய வார்த்தையின் போதனை இங்கே இருக்கும். இங்கே நீங்கள் ஃபேமஸான ப்ரீச்சர் யாரோ வந்திருக்கிறாருன்னு நீங்கள் வரல, இங்கே வந்து ஏதோ ஃபேமஸான சிங்கர் வந்திருக்கிறாருன்னு நீங்கள் வரல. ஒரு நாள் வந்தாங்கன்னா ஊழியத்தை நல்லா பெற்றுக்கொள்ளுங்க, சரியா? நான் அவங்களை எந்த வகையிலையும் வர்றது தவறு நான் சொல்ல வரல. ஆனால் கூட்டம் சேர்க்கறதுக்காக இந்த இடத்துல ஊழியம் நடக்கல. அத்தனை பேரையும் இயேசுவை காண்பிக்கும்படி இந்த இடத்துல கூட்டங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறது. ஹalleluya. We are here to point people to Jesus. ஹalleluya. பக்கத்துல இருந்து பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், இயேசு தான் சபையின் அஸ்திபாரம்னு சொல்லுங்களேன். அவர் தான் சபையின் அஸ்திபாரம். அதனால தான் ப்ரோக்ராம்ஸை வச்சு நம்ம சர்ச்சை நடத்துறது இல்லை. ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் இருக்கும்போது வந்து கண்டிப்பாக கலந்துங்க, உங்களுக்காக தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் இல்லாத போது நம்ம சர்ச் ஸ்பெஷல் தான். எந்த கூட்டமாக இருந்தாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அப்போ ப்ரோக்ராம்ஸை வச்சு சர்ச்சை கட்ட முடியாது. செலிபிரிட்டி மினிஸ்டர்ஸை வச்சு நம்ம சர்ச்சை நம்ம கட்ட முடியாது. ப்ரோக்ராம்ஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ், பாஸ்டர், இவங்களை வச்சு கட்ட முடியாது. ஒரே ஒரு மெட்டீரியல் மட்டும் தான் சர்ச்சை கட்டணும்னா, இயேசுவின் வெளிப்பாடு. வாரந்தோறும் ஒவ்வொரு தடவை, ஒவ்வொரு ஜெப கூட்டம், ஒவ்வொரு ஆராதனை நேரம், டீன்ஸ் சர்ச், சிங்கிள்ஸ் சர்ச், சில்ட்ரன்ஸ் சர்ச், எந்த சர்ச்சாக இருந்தாலும் இயேசுவின் வெளிப்பாடு. இயேசுவின் வெளிப்பாடு அதான் நம்மளுக்கு தேவைப்படுகிறது. ஹalleluya. ஆன்சர் பண்ணுங்க. சபை யாருக்கு சொந்தம்? இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம். சபை அவருடைய மனவாட்டி. ரெண்டாவது நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், சபை எது மேல கட்டப்படணும்? என்டர்டெய்னிங் ப்ரோக்ராம், செலிபிரிட்டி ப்ரீச்சர்ஸ், ஃப்ளாம்பாயன்ட் பாஸ்டர் இல்ல, இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாட்டின் மேல கட்டப்பட வேண்டும். அதுதான் மிக முக்கியமான பில்டிங் மெட்டீரியல் சர்ச் பொறுத்த வரைக்கும். இப்போ அப்படியே அந்த பிரசங்கத்தை நம்ம கண்டினியூ பண்றோம். சர்ச்சை பத்தி பேசிட்டாரு, சர்ச்சை கட்டுறேன்றார். இப்போ சர்ச்சு முன்னேறணும். எப்படி முன்னேற்றுகிறார் பார்க்கலாமா? எப்படி அந்த சபையை முன்னேற்றுகிறார்னு பாருங்க. 18ஆம் வசனம் படிச்சிட்டோம் இல்லையா? அதோடைய முடிவை பாருங்களேன். நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல்கள் என்ன வாசல்கள்? பாதாளத்தின் வாசல்கள். ஓகே, நடுவில் பாதாளம் எங்கேருந்து வந்துச்சுப்பா? நல்லா தானே பதர் போய் நின்றுச்சு. கபார் இந்த பாதாளம் வந்து என்ன பண்ணுக்குது அப்படின்னு கேட்குறோம் நம்ம. என்ன அந்த பாதாளத்தின் வாசல்கள் என்னது? The gates of hell shall not prevail against it சொல்றாரு. என்ன கேட்ஸ் இது? முதலாவது நல்லா கவனிங்க. கேட் இருக்குதுன்னா அது என்னத்துக்கு கேட் இருக்குது? ஒரு வேலி, ஒரு காம்பவுண்ட், அப்புறம் ஒரு கேட் இருக்குதுன்னா கேட்டுனா என்ன? நேரத்தில் உங்களுக்கு ஞாபகம் வருது, கேட்டு பூட்டலன்னு. நீங்கள் போய் பூட்டிட்டு வர்றீங்க. எதுக்காக கேட்டை பூட்டுறோம் நம்ம? பாதுகாப்பு, சேஃப்டிக்காக. பாதாளம் கேட் வச்சுன்னு இருக்குதுன்னா, பிசாசுடைய ராஜ்யம் கேட் வச்சுங்கிறாங்க ஆண்டவர் சொல்றாருன்னா, பிசாசு என்னத்துக்கு கேட்டை அந்த இடத்துல நிறுவி வச்சிருக்கிறான்? ஏன் கேட்டுங்க வச்சிருக்கிறான் பிசாசானவன்? பாதுகாப்புக்காக. யார்கிட்ட இருந்து பாதுகாப்புக்காக? பிசாசானவன் தான் ராஜ்யத்தை பாதுகாத்துக்கணும்னு கேட்டு வச்சிருக்கிறாரா? என்னத்துக்கு? சபையை பார்த்து பயந்துன்றார். சபையை பார்த்து பயந்து பிசாசான கேட்டு வச்சிருக்கான். சொல்றேன் நல்லா கவனிங்க. பிசாசை பார்த்து பயப்படாதீங்க. பிசாசு ஒன்றும் இல்லாதவன், பிசாசு தோத்து போனவன். பிசாசுன உடனே ஓவரா பயந்துடாதீங்க. ராட்சச மாதிரி நினைச்சு பார்க்காதீங்க, பெரிய வல்லமையுடைய மாதிரி நினைச்சு பார்க்காதீங்க. பிசாசானவன், யாக்கோபு சொல்றார், அப்போஸ்தலன் ஜேம்ஸ் சொல்றாரு, resist the devil and he will free from you. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடாவிட்டால் நீங்க ஓடி போங்கள் அப்படின்னு சொல்ல. எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போறான். அட, எதிர்த்து நின்னாலே ஓடி போறானா? நான் சொல்றேன், பிசாசானவன் ஒரு பலவீனப்பட்டவன் சொல்றேன். நான் பயப்பட தேவையில்லை. 2000 பிசாசு பாரு ஒருத்தங்குள்ள.
இயேசுவும் அவருடைய சீஷர்களும் படகுல வந்து இறங்குறாங்க, அந்த ஏரியாக்குள்ளே வர்றாங்க. இன்னும் பிசாசு பிடிச்சவனை போய் கண்டுபிடிச்சி தேடி கண்டுபிடிச்சி அவனை உட்கார வச்சு ஒன்று ஜபலாம் ஒன்று நடத்தலை. இவர் ஏரியாவில் காலை வச்சாரு, பிசாசு பிடிச்சவன் ஓடி வந்து இவர் காலில் அவன் வந்து உழுறான் பாருங்க. இயேசுவே தேவகுமாரனே நீங்கள் என்னத்து வந்துடுறீங்க, எனக்கு தெரியும், என்ன அடித்து சாத்து தான் வந்துருக்கிறீங்க, என்ன தயவு செய்து துரத்தி விடாதீங்க, துரத்துருதாண்டா இதை வந்து பண்ணிக்குள்ளே துரத்தி விடுங்க. ஜீசஸ் இப்படி கூட கேட்டுக்கலாம், நான் கேட்டேன் நான் உன்கிட்ட, ஏன் அப்படி பயப்படுற? ஆனால் பயம் வரும், ஏன்னா இயேசுனா எல்லா பிசாசுக்கும் பயம் வரும். ஏன் பாதாளத்துக்கு கேட்ஸ் இருக்குது? ஏன்னா பாதாளம் பயந்துருச்சு. யாரை பார்த்து பயந்துருச்சு? சபையை பார்த்து பயந்துருச்சு. சபை இயேசு கிறிஸ்துவினால வாங்கப்பட்ட அவருடைய ஜனக்கூட்டம். ஹalleluya, the church is powerful. சபை வல்லமையானது. அதனால தான் கேட்ஸை வச்சுன்னுக்கிறான் பிசாசு. இப்போ நல்லா கவனிங்க, எப்படி அந்த கேட்டை நம்ம ஜெயிக்கிறதுன்னு பாருங்க. பாருங்க, நல்லா கவனிங்க. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இது என்ன கதையாகுது? கேட்டு யாரையாவது மேற்கொண்டிருக்குதா? இப்படி கேட்குறேன், சிம்பிள். கேட்டு, 2 கேட்டு யார்கிட்டையாவது சண்டைக்கு போய் ஜெயிச்சிருக்குதா? கேட்டு யுத்தத்தில் கேட் அப்படியே பேந்துன்னு வந்து யாரா அடிக்கிறீங்கன்னு பேந்துன்னு வந்து யார்கிட்ட சண்டை போட்டுக்குதா? இல்லை. என்ன பண்ணுறோம், கேட்டு ஒரே இடத்துல ஃபிக்ஸ்டாக இருக்குது. ஆனால் எதிராக வர்றவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கேட்டை தகர்த்து உடைச்சு பட்டணத்துக்குள்ளே போய் ஜெயிக்கிறாங்க. உண்மையா இல்லையா? இப்போ இந்த வசனத்தை கவனிங்க. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. எதை மேற்கொள்வதில்லை? சபையை மேற்கொள்வதில்லை. என்ன அர்த்தம்? கேட் இஸ் ஃபிக்ஸ்ட். பிசாசுடைய கோட்டையில கேட் ஃபிக்ஸா இருக்குது. ஆனா அந்த கேட்டை தேடி நோக்கி போறவங்க யாரு? முன்னேறி செல்பவர்கள் யாரு? அப்போ கேட் ஃபிக்ஸ் ஆயிருச்சு. ஆனா இந்த கேட்டு சபை முன்னாடி நிக்கவே நிக்காதான். சபை முன்னாடி சபை அதை மேற்கொள்றது இல்லைன்னா அப்போ கேட்டு நம்மளை தேடி வர போறது இல்லை. சபையான நம்ம கிறிஸ்துவின் வெளிப்பாட்டை கொண்டு முன்னேறி செல்கிறோம். எங்க தொலைஞ்சு போன ஜனங்க, எங்க கட்டுண்ட ஜனங்க, எங்க தோத்து போன ஜனங்க, எங்க வியாதிப்பட்ட ஜனங்க, எங்க பிசாசு பிடிப்பட்ட ஜனங்க, எங்க வாங்க ஜெபத்தை நடத்தலாம், வாங்க சுவிசேஷ பிரசங்கம் பண்ணலாம்னு சொல்லி பிசாசின் கோட்டையை தேடி நம்ம போறோம். எங்கெல்லாம் பிசாசு கட்டு இருக்குதோ, எங்கெல்லாம் ரட்சிக்கப்படாத ஜனங்க இருக்கிறாங்களோ, சபை முன்னாடி போகுது. கேட்டு தாங்க முடியறதில்ல, கேட் ஓபன் ஆயிருது, ஜனங்க ரட்சிக்கப்படுறாங்க. எத்தனை பேர் புரிஞ்சுச்சு இந்த நேரத்தில்? கம் ஆன், எல்லாரும் சொல்லுங்க. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இன்னொரு தடவை சொல்லுங்க, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாதாளத்தை பார்த்து பயப்படாதீங்கன்றேன். நான் சொல்றேன், ஏசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறதுனால நம்மலாம் யாரு? பாதாளத்து பக்கத்திலே பாதாம் பால் வாங்கி குடிக்கிறவங்கன்றேன். நரகத்து பக்கத்திலே நாஸ்டா சாப்பிட்றவங்க தான் நம்ம எல்லாருமே. ஏன்னா பாதாளத்தை பார்த்து நம்மளுக்கு கவலை இல்லை, பிசாசு ஒன்றும் இல்லாதவன். கேஜிஎஃப்ல ஒரு மீட்டிங்க்கு நாங்கள் போயிருந்தோம் பாருங்க. அப்போ நான் ஒரு 17-18 வயசு பையன். இப்போ எவ்வளோ பதர்? இப்போ 21 ஸ்டார்ட் ஆகி 22 ஓடுதல்ல. அங்கே போய் ஜெபக்கூட்டம் நடத்தும் போது ஒரு அருமையான ஆண்டி, அவங்க கர்த்தரால் நல்லா வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவங்க, அவங்களோட ஜெபக்கூட்டத்துக்கு போனோம். அந்த இடத்துல ஜெபம் முடிச்சிட்டோம். ஒரு தம்பி, அவனுக்கு பிசாசு பிடிச்சிருக்குது. சரி, அப்படின்னா அவனுக்கு பிசாசு ரொம்ப பிடிச்சிருக்குது அந்த மாதிரி இல்லை, பிசாசு அவனை பிடிச்சிருக்குது. சரியா? ஏதோ ஒரு பாஸ்டர் தான் சொல்லிக்கிறார், பிரதர் மனைவிக்கு பேய் பிடிச்சிக்குது பிரதர், பரவாயில்ல விடுங்க பிரதர், பேய்க்காவது அதை பிடிச்சிக்குதை விட்டுருங்க பிரதர் அப்படின்னாரு அவர். கவலைப்படாது, இந்த சபையில் நடக்கலாது. அவனுக்கு பேய் பிடிச்சி அந்த ஆண்டி ஜெபம் பண்ணி அவன் விடுதலை ஆகிட்டான். பட்டுன்னு கீழே விழுந்துட்டான். இப்போது நான் வளர்ந்த சபையில் என்னுடைய பாஸ்டர், அவர் பிசாசு ஓட்டுறதுல ரொம்ப கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டவர். கீழே ஒருத்தர் விழுந்தாலே பிசாசு போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் நம்மளுக்கு. பட்டு நம்ம கீழே விழுந்த உடனே பிசாசு போயிடுச்சு அப்படின்னு நான் தான் வாசலில் வேறு நின்றுங்கிறேன். அந்த இடத்துல ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஆண்டி நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள், தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு நின்றுக்கிறேன். சடன் அந்த பையன் எந்திரிச்சு, இங்கே தான் இருக்குது அந்த பையன், இங்கே தான் இருக்குது பாருங்கன்னு வாசல்கிட்ட காமிக்கிறேன். கரெக்டாக நான் நின்றுங்கிற இடத்துல நான் அப்படியே இப்படி கபாருன்றேன். நான் இது என்னடா அப்படின்னு கொஞ்சம் பயம் வந்துச்சு எனக்கு. என்னடா இங்கே வந்து நிற்பான் அவன் பிசாசு. அவன் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிறான் பிசாசு. சரி, அன்றைக்கி நைட்டு போகும்போது ஒரு டிஸ்கஷன் நடக்குது அந்த இடத்துல. ஆண்டி நீங்கள் பேயெல்லாம் பார்த்துக்கிறீங்களா? ஆண்டி நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னாங்க. அப்புறம் அங்கே இருக்கிறவங்க கேட்டோம் பாருங்க, பிசாசு எப்படி இருக்கும் ஆண்டி, நீங்கள் பார்த்துருக்குறேன்னு சொன்னீங்களா, அது எப்படி இருக்கும்? இப்போ நான் என் மைண்டில் என்ன நினச்சிருந்தேன், பெருசாக பள்ளிகளெல்லாம் நீட்டின்னு இவ்வளோ முடியெல்லாம் விரிச்சு விட்டு இல்லை அப்படி இல்லை ஒரு வெள்ளைப்படவையில்லாத வந்திருக்குமா அப்படியே தெரியல. அவங்க சொல்கிறாங்க, ஆட பிசாசெல்லாம் என்னப்பா அது குட்டி உண்டா இருக்கும் பண்ணுறாரு. அவங்க சொல்கிறாங்க, நான் பார்த்துருக்குறேன்ப்பா பல இடங்களில் பிசாசுங்களை பார்த்துருக்குறேன், குட்டி குட்டியாக இருக்கும் அதுங்களாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க பாரு. அது சொன்னதுலேருந்து பிசாசை பார்க்குற விதம், அவனை பற்றி யோசிக்கிற விதமே மாறி போயிடுச்சு. அவனை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதே இல்லைன்னு சொல்கிறேன் நான். நல்லா கவனிங்க, எதிர்த்து நில்லுங்கள் ஓடி போவானான்னு அர்த்தம். பிசாசே யார்கிட்ட வந்திருக்கிறன்னு எதிர்த்து நின்னாலே ஓடி போறானா, வல்லமை நம்ம கிட்ட இருக்குது, பயன்படுத்தினாலே போதும் பிசாசான ஒண்ணு இல்லாம போயிடறான். அவன் கட்டுகள் தகர்க்கப்படும் சொல்றேன் நான், கோட்டைகள் தகர்க்கப்படும். வியாதியை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். கவனிங்க, தரித்திரத்தை பார்த்து பயப்பட வேண்டாம்.
கெட்ட கனவு வருது பிரதர், தூக்கம் வர மாட்டேங்குது பிரதர். நல்லா கவனிங்க, இந்த பேய் பிசாசு பிரச்சனைகளுக்கெல்லாம் கவலையப்படாதீங்க. வசனத்தை எடுத்து எதிர்த்து நில்லுங்க. பாதாளத்தின் வாசல்கள் சபைக்கு எதிர்த்து நிற்க முடியாது, மேற்கொள்ளாதுன்னு சொல்ற இயேசு நாமத்தில். இப்போ மேற்கொள்ளாதுன்னா அப்போ நம்ம என்ன செய்யணுமா இருக்குது? இப்போ நம்ம அப்படியே ஆன்சர் பார்த்துட்டே வரோம் நம்ம, சரியா? முதலாவது பாருங்க, the church belongs to Jesus. ரெண்டாவதா பார்க்கிறோம், the church is built upon the rock of the revelation of Jesus Christ. இப்போ நம்ம பார்க்கிறோம், சபைக்கு முன்பதாக கேட் தகர்க்கப்படுது, பிசாசுடைய கோட்டை ஒன்றும் இல்லாமல் போயிடுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம. எப்போ இது நடக்க போகுது? இப்போ அடுத்த வசனத்துக்கு வாங்க. இதை செய்யும் போது அது நடக்குது. 19ஆம் வசனம், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். இப்போ ராஜ்யத்துக்கு உள்ள போறதுக்கான திறவுகோல் ஒன்று தான். The key to the kingdom is just one, faith in Jesus. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சாதான் ராஜ்யத்துக்குள்ள வர முடியும். ராஜாவை விசுவாசிக்காம ராஜ்யத்துக்குள்ள வந்துட முடியுமா? ஸோ நல்லா கவனிங்க, இங்கிலீஷில் அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும் பாருங்க. The key to the kingdom is different. The keys of the kingdom, they are different. Key to the kingdom என்றது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது நிமித்தம் ராஜ்யத்துக்குள்ள வர்றோம். Keys of the kingdom என்ன அர்த்தம்னா, ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம், ஆனால் ராஜ்யத்துக்குள்ள பல நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒவ்வொன்றும் ஒரு ட்ரெஷர் பாக்ஸில் இருக்குது. அதை ஒவ்வொன்றும் நான் ஓப்பன் பண்ணணும்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு சாவி தேவைப்படுது. இப்போ நல்லா கவனிங்க, எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க? அப்படியே கையில் ஒரு சாவியை பிடிச்சிங்க பார்க்கலாம். கையில் ஒரு சாவி பிடிச்சி பரவாயில்ல, பண்ணுங்க பரவாயில்ல, சின்ன பசங்களாம் மாறலாம் அந்த நேரத்தில், சரியா? எல்லாரும் கையில் பிடிச்சிங்க. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், இயேசு என் ரட்சகர். இப்போ என்ன பண்ணிட்டீங்க? ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்க. திஸ் இஸ் த கீ டு த கிங்டம், ரைட்? ஸோ யூ ஆர் இன்சைட் த கிங்டம். இப்போ கர்த்தர் உங்களுக்கு நிறைய ரூம்ஸ் இருக்குது. ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம், இமேஜின் பண்ணுங்க, நிறைய ரூம்ஸ் இருக்குது. ஒரு ரூம்குள்ள ஹீலிங், ஒரு ரூம்குள்ள ப்ராஸ்பரிட்டி, இன்னொரு ரூம்குள்ள ஞானம், தயவு, சரியா, மேன்மைகள், உயர்வுகள், நிறைய ரூம்ஸ் இருக்குது. ராஜ்யத்துக்குள்ள வர்றதுக்கு சாவியை கொடுத்துட்டார், ஃபெய்த் இன் ஜீசஸ். ஆனா ராஜ்யத்தின் திறவுகோல்கள் இருக்குது, கீஸ் ஆஃப் த கிங்டம். அப்படின்னா ஒவ்வொரு சாவியா கொடுக்க ஒவ்வொரு மேன்மையான ரெல்ம்குள்ள, ஒவ்வொரு முக்கியமான ஒரு கட்டத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியும். So every key you receive takes you to another level. You go to another level in Jesus. இன்னொரு கட்டத்துக்குள்ள போறோம், இன்னொரு மேன்மையான கட்டத்துக்குள்ள போறோம். இது என்ன பிரதர்னு கேட்டீங்கன்னா, இதை தான் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம். நல்லா கவனிங்க, திறவுகோல்கள், அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். கீஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, சீமோனே இதுவும் சொந்த ஞானத்தில் வரல தம்பி, கன்ஃபார்மா எல்லாருக்கும் தெரியும், பிதாவானவர் கொடுத்த வெளிப்பாடு. ஹல்லேலூயா. இப்போ இந்த மேன்மைக்கு வர்றதுக்கு ஒரு திறவுகோலை பேதுரு பயன்படுத்தினார். அது என்னது? அது ரெவலேஷன். எழுதிக்கங்க, மிக முக்கியமான பாயிண்ட் பாருங்க. நம்பர் 3, ரெவலேட்டரி ட்ரூத்ஸ் ஆர் த கீஸ் ஆஃப் த கிங்டம். ராஜ்யத்தின் திறவுகோல்கள்னு பார்க்குறோம்ல, அது என்ன தெரியுமா? வெளிப்பாட்டின் சத்தியங்கள். வெளிப்பாட்டின் சத்தியங்கள் மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. எத்தனை பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னேறணும்னு விருப்பப்படுறீங்களோ? யார் பிரதர் இயேசுவோட இன்னும் நெருக்கத்தில் நான் போகணும், என்னுடைய வாழ்க்கையின் தரத்தில் நான் அதிக லெவலில் போகணும், என் கிறிஸ்துவ பயணத்தில் நான் இன்னும் மேன்மைகளை பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களா? Do you want to go to a higher realm in your spiritual life? This is the key, revelatory truths. எழுதிங்க, வெளிப்பாட்டின் சத்தியங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திறவுகோல். இப்போ நல்லா கவனிங்க பார்க்கலாம். ராஜ்யத்துக்கு உள்ள நான் வந்துட்டேன், எந்த சாவியை வச்சு? இயேசுவை விசுவாசிக்கிற சாவியை வச்சு உள்ள வந்துட்டேன். ஒரே சாவி தான், வேற எந்த கள்ளச்சாவியும் பயன்படுத்துகிற மாதிரி இல்லை. எந்த மதத்துலையும் அந்த சாவி கிடைக்காது. எந்த மலை மேலே போய் உருண்டி பரண்டி அப்படியே புடிதி தூக்கி மண்டை மேலே போட்டு இறங்கி வந்தாலும் ஒன்றும் கிடைக்காது. அவர் செய்து முடித்தார்ன்றதை நம்பும் போது உள்ளே வர்றேன். இப்போ உள்ளே வந்த உடனே பல அறைகள், பல ட்ரெஷர் பாக்ஸஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் வேணும், ஆண்டவரே எனக்கு ஹீலிங் வேணும், எனக்கு உங்களை பற்றின வெளிப்பாடு வேணும், இது வேணும், அது ஆண்டவர் சொல்றார். அத்தனைக்கும் உனக்கு சாவி வேணும். ஒவ்வொரு தடவை நீ முன்னேறும் போது உனக்கு ஒரு சாவியை கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன். அந்த ஒவ்வொரு சாவி என்ன தெரியுமா? அவரை பற்றின வெளிப்பாட்டு சத்தியங்கள். So every time you receive a revelation, you are receiving a key. இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்து ஒரு வெளிப்பாடு பெற்றுக்கொண்ட உடனே உங்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? ஒரு திறவுகோல். அதை வச்சு நீங்க ஒரு மேன்மையை பார்க்க முடியும். அதனால தான் சர்ச்சுக்கு வரும்போது ரெவலேஷனை பெற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு தருவார் பாருங்க. கொஞ்ச நேரத்தில் அது கொடுக்கப்படுப்பார், எல்லாருக்குமே கொடுக்கப்பட போகுது. அந்த சாவியை வச்சு பெரிய மேன்மைகளை நம்ம பார்க்க முடியும். எத்தனை பேர் இதுவரைக்கும் என்னோட இருக்கிறீங்க? So what are these keys? They are revelatory truths. We need keys. Hallelujah. 3 பேர் வாழ்க்கையில் ஏதாவது பெருசாக ஒன்று நடக்காதான்ற ஏக்கத்தில் நடந்து போகிறாங்க. டக்குன்னு ஒரு தேவதை வானத்துலேருந்து குதிச்சான். என்ன வேணும் உனக்கு கேளு அப்படின்னு முதலானவன். எனக்கு ஒரு ரூம் ஃபுல்லாக தங்கம் வேணும், இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு அவன் கிளம்பிட்டான். உனக்கு என்ன வேணும்? 2வது அவன் சொன்னான், எனக்கு ஒரு ரூம் ஃபுல் டைமண்ட் வேணும், எடுத்துக்கோ அப்படின்னுச்சு தேவதை. 3வது ஒருத்தன், உனக்கு என்ன வேணும்?
எனக்கு என்ன, அந்த 2 ரூம் சாவி மட்டும் என்கிட்ட குத்துருங்க அப்படின்ட்டான் அவன். சாவி வந்தா போதும், மிச்சம் எல்லாமே நம்ம பெற்று கண்டடைய முடியும். அப்போ அந்த சாவிகள் எது? இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்பாட்டு சத்தியங்கள். இப்போ நம்ம அடுத்த அருமையான பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இது வரைக்கும் ரீகேப் பண்ணலாமா? ஓகே. நம்பர் 1, the church belongs to Jesus. ரெண்டாவது, சபை எது மேலே கட்டப்படுகிறது? கிறிஸ்துவின் வெளிப்பாட்டின் மேலே தான் கட்டப்படுகிறது. மூன்றாவதா நம்ம பார்க்குறோம், பாதாளத்தின் வாசல்கள் அதை எதிர்த்து நிற்க முடியாது, மேற்கொள்ள போது சபைன்னு பார்க்குறோம் நம்ம. ஆனால் மூன்றாவதா நம்ம பார்த்த சத்தியம் என்ன தெரியுமா? நமக்கு கர்த்தர் வெளிப்பாட்டு சத்தியங்களை திறவுகோல்களாய் கொடுப்பவர். He gives us revelatory truths as keys of the kingdom. இப்போ நம்ம 4வது பாயிண்ட்டுக்கு வர போகிறோம். அதே வசனத்தை கவனிங்க. 19வது வசனம் பாருங்க. சபைக்கு தேவைப்படுகிற ஒரு திறவுகோல் இது. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கும் என்றார். இது என்ன கட்டவுத்துடு கட்டி விடுன்றாரு? என்ன அர்த்தமா இருக்கும்? இப்போ பைபிளில் ஒரு கேள்வி வந்தா பதில் எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? பைபிளே தான் இருக்கும். வெரி குட். அதை க்ளோஸ் பண்ணிட்டு வேறு எங்கேயாவது கூகுளில் இருக்கும். சில டைம் கூகுளில் சகாயம் கிடைக்கலாம். ராங் சோர்ஸ்லேருந்து கிடைச்சா நம்ம நம்ப முடியாது, அந்த இன்ஃபர்மேஷன் நம்ப முடியாது. பைபிளில் ஒரு சத்தியத்தில் நம்மளுக்கு ஒரு கேள்வி வந்தால் பைபிள்லேயே தான் நம்மளுக்கு பதில் இருக்குது. அந்த லா என்ன எழுதிங்களா? அந்த பிரமாணத்தை பைபிள் இன்டர்பிரட்ஸ் பைபிள். வேதமே வேதத்தை வியாக்கியானம் பண்ணும். வேதத்திலே தங்கியிருந்தால் பதில்களை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்த இடத்துல சொல்கிறாரு, பூலோகத்தில் கட்டுறது பரலோகத்தில் கட்டப்படும், பூலோகத்தில் கட்டவிழ்க்கப்படுறது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும்னா என்ன அர்த்தம் அதுக்கு? வாங்க மத்தேயு 18க்கு வாங்க. 18 Matthew 18:18. இப்போ பாருங்க, அதோடைய அர்த்தத்தை நம்ம பார்க்க முடியும். பாருங்க, அதோடைய அர்த்தத்தை பார்க்க முடியும். நல்லா கவனிங்க. இந்த கான்டெக்ஸ்ட் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒருத்தன் வேணுனே பாவத்தில் தான் இருப்பேன், நான் திருந்த மாட்டேன்னு சொன்னா தனியாக போய் அவனை டீல் பண்ணு, அந்த சகோதரனை டீல் பண்ணு. அதை டீல் பண்ணி அவன் கேட்கலன்னா 2-3 பேரை கூட்டின்னு போய் சாட்சிகளோட உட்கார வச்சு, ஏன் பிரதர் இப்படி பண்ணுறீங்க, அது சரியில்லை பிரதர், அது பாவம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுறதில்ல, நீங்களும் அதனால் நாசம் அடைகிறீங்க, வெளியே வாங்க, உங்களுக்கு சகாயம் பண்ணுறோம் வெளியே வர்றதுக்கு. இல்லை பிரதர் அப்படி தான் பண்ணுவேன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, சபையாக எல்லாரும் தீர்மானம் எடுத்து அப்பேற்பட்ட நபரை உங்கள் ஐக்கியத்தில் வைக்காதீங்க. ஏன்னா கிறிஸ்துவின் கிருபையை ஏற்றுக்கொண்டு அந்த கிருபைக்குள்ளே முழுமையாக சமர்ப்பிக்காமல் பாவத்தில் தான் வேணுனே வாழ்வேன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஐக்கியத்தை நீங்கள் கொடுக்க வேண்டாம், அவனை நீங்கள் கட்டவிழ்த்து விடுங்க அப்படின்றார். அவனை அனுப்பி விட்டுருங்கப்பா. சரி, உன் பாவத்தில் தான் நான் வாழணும்னு விருப்பப்படுற, போயிரு அப்படின்னு அனுப்பிவிடு. அப்புறம் அவர் சொல்கிறாரு, தைரியமாக பண்ணுங்க அதை. ஏன்னா நீங்கள் 2-3 பேர் கேதராக இந்த தீர்மானம் எடுக்கும்போது நானும் அங்கே தான் இருக்கிறேன். தைரியமாக. அதிகாரம், எல்லாரும் இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. அதிகாரம், சத்தமாக சொல்லுங்க. அதிகாரம். சரியா? அதிகாரம். எத்தனாவது அதிகாரம்? இல்லை, அதிகாரம் சபையில் கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு தீர்மானங்கள் எடுக்கும்படி அதிகாரத்தை செலுத்துவது. எக்ஸசைசிங் யுவர் காட் கிவன் அத்தாரிட்டி when it comes to significant decisions. சரியா? நல்லா கவனிங்க, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். பாருங்க, இதை எதோட கனெக்ட் பண்ணுறாருன்னு பாருங்க. இப்போ பாருங்க 18ஆம் வசனம். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதையே தான் 2 அதிகாரத்துக்கு முன்னாடி சொன்னார். இப்போ அதே வார்த்தைங்க சொல்றாருன்னா அப்போ இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று சேர்ந்தது, அங்கே காணப்படாததை இங்கே நம்ம பார்க்க முடியும். எதை பற்றி பேசுறாரு? அடுத்த வசனத்தை பாருங்க. அடுத்த வசனத்தை பாருங்க. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓகே, இப்போ புது வெளிச்சம் ஒன்று வருது. 2 வார்த்தை நம்மளுக்கு இங்க வருது. ஒன்னு அத்தாரிட்டி, இன்னொன்னு ஜெபம். எல்லாம் சொல்லுங்க, அத்தாரிட்டி, பிரேயர். பிரேயர், அத்தாரிட்டி. பின்புறத்தில் இருக்கிற நம்மளுடைய விசுவாசிகள் சொல்லுங்க பார்க்கலாம், அதிகாரம், ஜெபம். அப்புறம் சொல்லுங்க பார்க்கலாம், ஜெபம், அதிகாரம். இந்த 2 வார்த்தைகள் தான் வருது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. பூலோகத்தில் கட்டுறது பரலோகத்தில் கட்டப்படும், பூலோகத்தில் கட்டவிழ்க்கப்படுறது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும்ன்றத 2 வார்த்தையோட சம்பந்தப்படுத்துறாரு. ஒன்று கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை செலுத்துன்றாரு, 2வது ஜெபம் பண்ணுங்க அப்படின்றாரு. இது 2ஐயும் சேர்த்தனா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? அதிகாரப்பூர்வமாக ஜெபிக்கிறது தேவனுடைய ராஜ்யத்தில் வெற்றியை கொண்டு வர்ற ஒரு திறவுகோல். Here is a key. Here is a key God wants you to receive today. இதோ ராஜ்யத்தின் அநேக திறவுகோல்கள்ல ஒரு வல்லமையான திறவுகோல் உங்களுக்கு இப்ப கர்த்தர் வெளிப்படுத்திட்டு இருக்கிறார். அவர் சொல்றாரு, பார்,
சபையான நீ என்னால வாங்கப்பட்ட சபை, எனக்கு சொந்தமான சபை, என்னுடைய சபையாகிய உன்னை நான் கட்டுவேன், என் வெளிப்பாட்டை வச்சே உன்னை நான் கட்டுவேன். பை த வே, நீ முன்னாடி போ, பாதாளத்தின் வாசல் உனக்கு எதிர்த்து நிற்காது. ஏன் தெரியுமா? உன் கையில் ஒரு திறவுகோலை கொடுத்துருக்கிறேன். என்ன திறவுகோல்? வானத்தில் பூமியில் கட்டுறத வானத்தில் கட்டுவேன், பூமியில் கட்டவிழ்க்கப்படுறத வானத்தில் கட்டவிழ்க்கப்படுவேன்னு அன்னர்த்தம். அதிகாரத்தோட ஜெபிக்கிற திறவுகோலை உனக்கு கொடுத்துருக்கிறேன். அப்போ சபை மக்கள் அதிகாரமா ஜெபிச்சோனா சபை முன்னாடி போகும், அந்த வாசல்கள் ஒண்ணு இல்லாம தகர்க்கப்படும், அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க, தேவனுடைய ராஜ்யமும் கட்டப்படும், சபையும் விரிவாக்கப்படும். கமான், எத்தனை பேர் பெற்றுக்கொண்டீங்க இந்த ரகசியத்தை? உங்களுக்காக நல்லா நன்றி செலுத்தலாமா இந்த நேரத்தில் இந்த ரகசியத்துக்காக? கமான், உண்மையாவே நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். எஸ். So number 4, praying with the believer's authority is a powerful kingdom key. வல்லமையான தேவ ராஜ்யத்தின் ரகசியம் திறவுகள் என்ன தெரியுமா? விசுவாசிக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை செலுத்தி அவன் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மேன்மைகளை கொண்டு வருகிறார். எல்லாரும் பாருங்க, அருமையான ஒரு நேரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் பாருங்க. அருமையான சீசன்ல நம்ம இருக்கிறோம். கடைசி காலத்து சபை நம்ம தான். இன்னைக்கு கர்த்தர் நம்ம கிட்ட நம்மளை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறார், ஏன் பயப்படுற? நான் உனக்கு ஒரு செய்தியை கொடுத்துருக்கிறேன், உனக்கு அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறேன். சபையில் இருக்கிற அத்தனை பேரும் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவருடைய ஒரு மிஷனரி. நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ, யூ ஆர் கால்ட் டு ஸ்ப்ரெட் த காஸ்பல். சர்ச்ன்றது 2-3 பேர் ஊழியம் செஞ்சுட்டு போகிற நேரம் இல்லை. சர்ச்ன்றது அத்தனை பேரும் ஊழியத்துக்கு தயாராகிற இடம். இது ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட். நான் சொன்ன பாருங்க, கூட்டம் சேர்க்கறதுக்காக நம்ம சபை நடத்துறது இல்லை, கர்த்தருக்காக ஒரு சேனையை எழுப்பும்படி தான் நம்ம சபை நடத்திட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு சபைக்கும் கர்த்தர் அந்த நோக்கத்தை கொடுத்திருக்கிறார், தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். we are not too very concerned about how many we are seating. We are more concerned about how many we are sending. ஒவ்வொரு விசுவாசியும் இயேசுவின் வெளிப்பாடை இங்கே வந்து பெற்றுக்கொண்டு தேவ வல்லமையால் என்கரேஜ் ஆகி பலப்பட்டு திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் எங்கெல்லாம் போகிறோமோ, யாருக்கிட்டெல்லாம் பேசுகிறோமோ, தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தும்படி கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே எத்தனை பேர் ஊழியக்காரங்க? நம்ம சர்ச்சில் அத்தனை பேரும் ஊழியக்காரங்க. ஒரு சில பேர் ஸ்டேஜில் ஊழியம் செய்கிற, அவ்வளோதான். ஆனால் மிச்ச பேர் எல்லா இடமும் நம்மளுடைய ஸ்டேஜ், எல்லா இடமும் நம்மளுடைய பிளாட்ஃபார்ம். வேலைக்கு போகிற இடம் அது நம்மளுடைய ஸ்டேஜ், சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன் அது நம்மளுடைய ஸ்டேஜ், கவலைப்பட்டு ஒருத்தர் நம்மகிட்ட பேச வந்தா அது நம்மளுடைய ஸ்டேஜ். டோன்ட் வெயிட் ஃபார் somebody to give you the mic, take the towel in your hand. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏசு கிறிஸ்துவை போல எங்க போனாலும் யாருக்கு சேவை செய்யலாம், யாருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணலாம், யாருக்கு விடுதலைக்காக நம்ம ஜெபிக்கலாம். சபையுடைய பொறுப்பு இதுதான். நல்லா கவனிங்க, கடைசி கால சபையான நம்ம தேவனுடைய அந்த வல்லமையான ஜெபத்தை நம்ம கற்றுக்கொண்டோம்னா, விசுவாசத்தோட ஜெபிக்கிறத நம்ம கற்றுக்கொண்டோம்னா, நம்ம சபையை மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சபையா முன்னேறாமல் இருக்கவே இருக்காது. நம்ம முன்னேறி செல்வோம். பிசாசுடைய அந்த வாசல்களை தகர்த்தெறிவோம். அநேகர் ரட்சிக்கப்பட்டு மீட்டெடுக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவாங்க. எத்தனை பேர் அந்த ரகசியத்தை பயன்படுத்த ரெடியா இருக்கிறீங்க? நம்பர் 4 டிஸ்ப்ளே பண்ணுங்க பார்க்கலாம். You know what is the truth? Praying with the believer's authority. Praying with authority. அதிகாரப்பூர்வமாக ஜெபிப்பது அது மிக 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 முக்கியமான ஒரு திறவுகோல். கர்த்தர் கொடுத்த மிக முக்கியமான ஒரு திறவுகோல். ஜெபம்னா என்னது? ஜெபம்ன்றது வெறும் வேதனை சொல்லிவிட்டு கண்ணீரை அப்படியே சிந்திட்டு போகிற ஒரு இடம் மட்டும் நினச்சிடாதீங்க. ஜெபிக்கும் போது அழுக வரும், அவ்வளோ தேவைகள் நம்மளுக்கு இருக்கலாம். ஒரு சில பிரச்சனைகள் வார்த்தைகள் இல்லை, அப்படி நம்ம கொட்டி தீர்த்துறோம் ஆண்டவர் முன்னாடி. கர்த்தர் வரவே இருக்கிறார், வாங்க அழுவலாம், ஒரு தப்பும் இல்லை. மனசை கொட்டலாம், கண்டிப்பாக அவர்கிட்ட மனசை கொட்டாமல் யார்கிட்ட மனசை திறந்து நம்ம ஓப்பன் பண்ணி காமிக்கிறது. ஆனால் ஜெப நேரத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, அழுதுட்டியா, பேசிட்டியா, அப்பா நான் இருக்கிறேன், கவலைப்படாத. இப்போ நான் உனக்கு கொடுத்த அதிகாரம் எங்கே? இப்போ உனக்கு என்ன வேணும்? ஒரே இந்த வியாதி ஆண்டவரே, டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, நர்ஸ் வேறு நடுவில் வந்து இப்படி சொல்லிவிட்டாங்க, இப்படி ஒன்று ஆயிடுச்சு, அப்படி ஒன்று ஆயிடுச்சு. ஆண்டவர் சொல்ல, சரி அழுதுட்டேன், உன் வேதனை சொல்லிட்டேன், இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? இது தான் ஜெப நேரம்ன்ற ஆண்டவர். என்ன வேணுமோ அதை கேளு. வேண்டுதல் சொல்லுங்க எல்லாரும், வேண்டுதல். இங்கே வேண்டிக் கொள்வார்கள் இருக்கு. வேண்டிக் கொள்றதுன்னு என்ன அர்த்தம்? எனக்கு இது வேணும்னு கேட்கறது, கரெக்டா இல்லையா? பெட்டிஷன். அப்போ உனக்கு என்ன வேணும் அதை பேசு. உனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்குறேன். இந்த அதிகாரத்தை நீ செலுத்தினா நீ என்னுடைய சபையை சேர்ந்த நீ முன்னேற முடியும். இல்லை பிரதர், அது பிசாசு பயங்கரமான, பயப்படாத, வாசல்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டாது. நீ முன்னாடி போ, அந்த வாசல்களை நீ தகர்த்தெறிவ. ஏன்னா உனக்குள்ள கொடுக்கப்பட்ட அதிகாரம் எல்லா பிரச்சனையை விட பெரியதா இருக்கிறது. கர்த்தர் நம்மளை பார்த்து கொடுத்துருக்கிற அதிகாரமும் அந்த வல்லமையும் வியாதியை விட பெருசு. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? கமான், பலவீனத்தை விட பெருசு. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பண பற்றாக்குறையை விட கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அதிகாரம் பெருசு. அதை செலுத்தணும்னா நம்ம ஜெயிச்சிருவோம்னு சொல்றேன் நான். யூ ஹேவ் டு எக்ஸசைஸ் யுவர் அத்தாரிட்டி. எக்ஸசைஸ் யுவர் அத்தாரிட்டி. இந்த 3 நாள் ஜெப கூட்டத்தில் அநேகர் சுகமடைஞ்சு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஒரு சகோதரி முதல் தடவை அவங்கள பார்க்குற முடியும் சர்ச்சில் ஜெபத்துக்கு வந்தாங்க. நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே அவங்க உடம்பெல்லாம் ஷிவர் ஆகுது,
உடம்பெல்லாம் கம்ப்ளீட்டாக ஷேக் ஆகுது பாருங்க, அழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் நான் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவங்கள பார்த்து நான் கேட்குற ஆவியானவர் எனக்குள்ள சொல்கிறாரு, அவங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் இருந்துச்சு, ஆனால் ஜாயிண்ட் பெயினை நான் சுகமாக்கிட்டேன். அப்போ அந்த உணர்த்தல் குடும்பம் நான் கேட்குறேன், சிஸ்டர் உங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் இருந்துச்சு, இப்போ எப்படி இது பண்ணணும்? அவங்க பாயிண்ட் பண்ணுறாங்க, எக்ஸாக்டாக இந்த ஜாயிண்ட்டில் எனக்கு பெயின் இருந்துச்சுன்னு சொல்லி. அவங்க அவங்களால வார்த்தைகள் வரல பாருங்க அவங்க சொல்கிறதுக்கு. அவங்க சொல்கிறாங்க, ஜாயிண்ட் பெயின் மட்டும் இல்லை, கம்ப்ளீட்டாகவே நான் சுகமாயிட்டேன், நான் நல்லா இருக்கிறேன். இதுதான் கர்த்தருடைய வல்லமை. அநேகர் பிரச்சனத்தால் தொடப்பட்டாங்க, விழுந்தாங்க. ஆனால் கர்த்தருடைய அதிகாரத்தை நம்ம செலுத்தும் போது தான் அற்புதங்களை நம்ம பார்க்க முடியும். ஜெபம்ன்றது வெறும் கண்ணீர் விட்டு அழுகிற நேரம் மட்டும் நினைச்சிடாதீங்க. விசுவாசத்தில் பேசுகிற நேரம், செழிப்பை பேசுகிற நேரம், சுகத்தை பேசுகிற நேரம், ஜெப நேரம்ன்றது வல்லமையான நேரம். கமான் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், விசுவாச நேரம் சொல்லுங்க, வல்லமையான நேரம், விடுதலையின் நேரம், வெறும் அழுகை நேரம் இல்ல. எனக்கு என்ன தேவையோ அதை வார்த்தையில பார்த்து அதிகாரப்பூர்வமாக பெற்றுக்கொள்கிற நேரம் தான் ஜெப நேரம். அதனால தான் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா உங்க அனைவரையும் தேவனுடைய கிருபையை கொண்டு மிக மன தாழ்மையோடு உங்களை நான் இந்த நேரத்தில் கொண்டு வர போறேன் பாருங்க. எந்த இடத்துக்கு தெரியுமா உங்களை வரவேற்கிறேன்? ஒரு ஜெப இடத்துக்கு உங்களை நான் வரவேற்றுட்டு இருக்கிறேன். As a church, maybe we've lost the practice of praying regularly. இன்னைக்கு சபையில் இருக்கிற அத்தனை பேர்ட்டையும் சொல்றேன், ஜெப நேரத்துக்காக உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் ஒதுக்கி வைங்கன்னு சொல்றேன். Become a person of prayer. தாவீது சொல்றாரு பாருங்க, 109 சங்கீதம் அவர் சொல்றாரு, எத்தனை பேர் எனக்கு கேன்சா பேசுறானுங்க ஆண்டவரே, எவ்வளோ பேர் தொலை கொடுக்குறானுங்க, எங்க திரும்பினாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, ஆனால் நானோ இங்கிலீஷ்ல இருக்கும் பாருங்க, but I have given myself to prayer என்பார். நானும் என்ன ஜெபத்துக்கு விட்டு கொடுத்துட்டேன். கவலைக்கு விட்டு கொடுக்கல, ஜெபத்துக்கு விட்டு கொடுத்துட்டேன். பயத்துக்கு விட்டு கொடுக்கல, ஜெபத்துக்கு விட்டு கொடுத்துட்டேன். பாஸ்டர் ஜென்சன் பிராங்க்லின் சொல்வாரு, if you don't take it to your knees, you will take it to your heart. முழங்காலுகளுக்கு நீ கொண்டு போலனா உன் சூழ்நிலைய நீ உன் உள்ளத்துக்கு கொண்டு போயிடுவ. அது உன்னை நாசப்படுத்தி விட்டுரும், உன்னை நிம்மதியாக வாழ விடாது. I'm saying take it to your knees. Take it to your knees. Go to God in prayer and say, எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்துக்காக நன்றி. யாக்கோபு 5 அதிகாரம் 14 வசனத்தில் நம்ம படிக்கிற இந்த சத்தியத்தை பாருங்க. ஜேம்ஸ் சாப்டர் 5 verse number 14 பாருங்க, நல்லா கவனிங்க, கூர்ந்து கவனிங்க. அவர் சொல்றாரு, யாருக்காவது வியாதியா கூப்பிடுங்க, சபையின் மூப்பர்களை கூப்பிடுங்க, ஜெபம் பண்ணுங்க, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி. பாருங்க, அது ஒரு கீ. தட் இஸ் a key in the kingdom of God, the revelation of the name of Jesus. அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? 15 வசனம் பாருங்க, எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? அப்பொழுது அழுகையோடும் கண்ணீரோடும் வருந்தி கேட்டுக்கொள்ளுகிற, அதிகமாக மண்டையாட்டுகிற அந்த ஜெபத்தை கேட்டாலும் கேட்பேன், இல்லை என்றால் அந்த வியாதியஸ்தனை எடுத்துக்கொள்வேன். அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. உங்க பைபிள் கரெக்டா இருக்குதான்னு பாத்துங்க. எப்பேற்பட்ட ஜெபமா? அப்பொழுது சொல்லுங்க, விசுவாசிகள் சத்தமா பேசுங்க. அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஹalleluya. it does more. அவங்க வியாதி தான், ஆனா வியாதியை சுகமாக்கி ரட்சித்து அனுப்பி விட்டுருதான் பார். அப்போ அந்த வல்லமை என்ன மாதிரி வல்லமை பார்த்தீங்களா? the prayer of faith. the prayer of faith ன்னு சொல்றேன். the prayer of faith. யாக்கோபுன்ற அப்போஸ்தலனை பிடிச்சி ஜெயிலில் போட்டு அதுக்கப்புறம் சிரசேதம் பண்ணி அவரை கொண்டு போட்டுறாங்க. பைபிள் படிச்சிருக்கிறீங்களா? ஜேம்ஸ் அப்படின்றவரை தலையை வெட்டி கொண்டு போடுறாங்க பாருங்க. இந்த ராஜாவுக்கு ஒரு வெறித்தனம் வந்துச்சு. ஓ, இந்த கிறிஸ்தவங்களை பிடிச்சி தலையை வெட்டி போட்டா எத்தனை ஜனங்க குஷி ஆகுறாங்க, இன்னொருத்தனை பிடுறா அப்படின்ட்டு பேதுருவை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. ஆனா இதான் வித்தியாசம் பாருங்க, யாக்கோபை பிடிச்சி சிரசேதம் பண்றதுக்கு முன்னாடி சபை யாக்கோபுக்காக ஜெபம் பண்ணதா ரெக்கார்டு இல்லை. ஆனா பேதுருவை பிடிச்சி ஜெயிலில் போட்ட உடனே சபை ஜெபம் பண்ண ஆரம்பிக்குது. பாதாளத்தின் வாசல்கள் சபை ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா தாங்க முடியாது. கரெக்டா இல்லையா? பேதுரு படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு பாருங்க. தேவதூதர் வந்து நிக்கிறாரு, பேதுரு இன்னும் தூங்கிட்டாங்கிறாரு. நம்ம ஒரு சில பேர் இருக்கிற பாருங்க, பக்கத்து வீட்டில் பாத்ரூம் லைட் போட்டால் இங்கே எந்திரிச்சு திட்டின்னு இருப்போம். இந்த நேரத்தில் அவன் என்ன போகிறான், என்னத்தை சாப்பிட்டான் நைட். பேதுரு இவர் தூதனே வந்து இங்கே நின்று டான்டான்னு பத்து தூங்கினுக்கிறார் மனுஷன். ஏன்னா ஆண்டவர் அவர்கிட்ட சொல்லிட்டார், நீ வயசான போது தான் உனக்கு மரணம் வரணும்னு சொல்லிட்டார். இப்போ பேதுரு பார்த்தார், வயசாயிடுச்சு எனக்கு, இல்லை சரி விட தூங்குறேன் நான், ஏன்னா இவனை கொண்டு போட முடியாது தெரிஞ்சிச்சு பேதுரு. தேவதூதர் வந்து பேதுரு சொல்றார், பேதுரு எதிரி பேதுரு, போட்டுக்கோ, பெல்ட்டை போட்டுக்க, ஷூ போட்டுக்க, வா நான் உன்னை கொண்டு போறேன். ஒரு வாசலா திறக்குது பாருங்க, ஒரு வாசலா திறக்குது. வெளியே வந்து பார்க்குறாரு, அடட இது தரிசனம் இல்லைப்பா, ரியலாக தான் நடந்துனுக்குது. சரி வா நமக்காக ஜெபம் பண்ணுற வீட்டுக்கு போகலான்னு யார் ஜெபம் பண்ணின்னு இருந்தாங்களா அன்றைக்கி நடராத்திரில், அவங்க வீட்டுக்கு இவர் போய் சேர்ந்தார். வாட் வாஸ் த டிஃப்ரென்ஸ்? யாக்கோபு சிரசேதம் பண்ணப்பட்டு கொல்லப்பட்டார், சபை ஜெபிக்கல.
ஆனா பேதுரு சிறைச்சாலையில் போடப்பட்ட பிறகு சபை ஜெபித்தது. ஜெபம்ன்றது நம்மளுடைய வல்லமை. ஜெபம்ன்றது ஒரு வல்லமையான வெப்பன். எபிசியன்ஸ் சாப்டர் 6 நீங்க பாருங்க. ரட்சணியம் என்னும் தலை சீரா, நீதி என்னும் மார்க்கவசம், சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்கிற பாதரட்சை, சத்தியம் என்னும் என்னது பேண்ட் சீரா வச்சுக்கிறேன், பெல்ட், கச்சை, ஆவியின் பட்டயம், விசுவாசம் என்னும் கேடகம். 6 பீஸ் தான். ஆண்டவர் 6ல முடிப்பாரா? ஆண்டவர் எப்பவுமே எதில் முடிப்பார்? ஓ வெரி குட், ரொம்ப இன்டெலிஜென்ட்டான சர்ச் நீங்க. யார் உங்க பாஸ்டர்? 7னா நிறைவு. 7வது என்னது? தலை சீரால இருந்து கால் சீரா இருக்கிற வரைக்கும் சொல்லிவிட்டாரு. ஆனா 6ல கர்த்தர் முடிக்க மாட்டாரு. 7வது என்ன தெரியுமா? பவுல் சொல்றாரு எபேசியர் 6:18, எப்பொழுதும் எல்லா நேரத்திலையும் எல்லா வித ஜெபத்தோடும் ஜெபம் பண்ணுங்க. இதுதான் 7. அப்படின்னா என்ன அர்த்தம்? முழு யூனிஃபார்ம் போட்டுட்ட அப்படியே வெட்டியா நின்னு இருக்காத. நீ ஜெபம் பண்ணனா நீ ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற. எல்லாரும் சொல்லுங்க, my prayer is my fight. சத்தமா சொல்லுங்க, my prayer time is my battling time, not with God but with the enemy. நான் அதிகாரத்தோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தரோடு யுத்தம் பண்ணல. யாக்கோப் மாதிரி கர்த்தர் உடன் சேர்ந்து நான் யுத்தம் பண்ணுகிறவனா இருக்கிறேன். அதனால தான் கர்த்தர் யாக்கோபை பார்த்து சொன்னாரு, நீ யாக்கோப் இல்ல, நீ இஸ்ரவேல். இஸ்ரவேல்னா அர்த்தம் தேவனோடு சேர்ந்து ஆளுகை செய்கிறவன். you don't fight against God, you fight with God in prayer. ஹalleluya. ஜெபம்ன்றது மிக முக்கியமான ஒரு ஆயுதம். இந்த ஆயுதத்தை பயன்படுத்தாம ஒரு சில பேர் இருக்கிறோம். வெறும் கண்ணீர் விட்டு சோர்ந்து போயிட்டு இருக்கிறோம். எந்த பிசாசு உங்க குடும்பத்துக்கு எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்றேன் நான். தற்கொலையின் எண்ணம், மரண பயம், கெட்ட பழக்கத்தின் பிடி, குடும்பத்துல சின்ன சின்ன சண்டைலாம் பெரிய பெரிய பிரச்சனையா மாறுறது, தெருவில் வந்து நிக்கிறது, இதெல்லாம் நீங்க ஒருவேளை இது ஆவியின் பிரச்சனை நீங்க உணர்ந்தீங்கன்னா சைலண்டா இருக்காதீங்க. Go to your prayer place and say, I stand against every force that comes against my family. என் குடும்பத்துக்கு எதிர்த்து வருகிற ஒவ்வொரு சக்திக்கு எதிராக நான் நிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். In Jesus name I protect my family. இயேசுவின் ரத்தத்தை என் மனைவி மேல தெளிக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தை என் பிள்ளை மேல தெளிக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தை என் குடும்பத்தின் சுற்றிலும் நான் தெளிக்கிறேன். Go fight in your prayer time, not against God but with God alongside you. Amen. ஜெபம்ன்றது அவ்வளோ மிகப்பெரிய வல்லமையான ஒரு செயல் அப்படின்னு ஞாபகப்படுத்துறேன் பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை ஒரு ஜெபத்தின் இடத்துக்கு நம்மளை வரவேற்றுட்டு இருக்கிறார். அத்தனை பேரும் கவனிங்க, இங்க நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆவியானவர் பேசி இன்வைட் பண்ணிட்டு இருக்கிறார். கம் டு a place of prayer because this year is a year of answered prayers. வா என் சமூகத்துக்கு வா, பேசு, பெற்றுக்கொள், அறிக்கை செய், பெற்றுக்கொள், தகர்த்து எறி எல்லா கோட்டைகளையும். உனக்காக நான் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன், உன்னோடு கூட சேர்ந்து நான் உனக்காக யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க கையை நீட்டினீங்கன்னா அவர் சுகத்தை தருவார், நீங்க ஜெபிச்சீங்கன்னா அவர் விடுதலை கொண்டு வருவார், நீங்க பேசுனீங்கன்னா அவர் ரட்சிப்பை கொண்டு வருவார், நீங்க நடந்து போற இடத்துல எல்லாம் அவர் உங்க கூட வருவார். நீங்க ஒவ்வொரு செயல்லையும் கர்த்தருடைய வல்லமையை பார்க்கிற நாட்களை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். We are the last day church. We are the last day church. Hallelujah. நம்ம ஜெபத்துக்கு வல்லமை இருக்குது. ஏன்னா ஜெபம் பண்ண சொன்ன தேவனுக்கு வல்லமை இருக்குது, அதை கேட்கிற தேவனுக்கு வல்லமை இருக்குது. நமக்கு வாக்குத்தத்தத்தை பண்ணி இருக்கிறார். ஆன்சர் பண்ணுங்க, சபை யாருடையது? இயேசு கிறிஸ்துவினுடையது. வெரி குட். அடுத்தது, சபையை கர்த்தர் எது மேல கட்டுகிறார்? சொல்லுங்க, கம் ஆன். கிறிஸ்து இயேசுவின் வெளிப்பாடு என்னும் அந்த மலையின் மீது கட்டுகிறார். He builds it on the rock of the revelation of Jesus. மூன்றாவதாக திறவுகோல்களை கொடுக்குறேன்னு சொன்னாரு. என்ன அது? வெளிப்பாட்டு சத்தியங்கள். Every revelation is a key to a new realm, key to a new place in your spiritual walk. Amen. And also in your earthly walk. நான்காவதா நம்ம பார்க்கிறோம். என்னது இது? இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்கிற பெற்றுக்கொள்கிற ஒரு திறவுகோல், அதிகாரப்பூர்வமாக ஜெபிப்பது. Use your God given authority and pray with power, pray with faith. David Livingstone, Dr. David Livingstone, ஸ்காட்லாண்ட்ல இருந்து ஒரு சர்ச்ல இருந்து மிஷனரியாக, மெடிக்கல் மிஷனரியாக ஆப்பிரிக்காவுக்கு போய் ஊழியம் செஞ்சவர். பயங்கரமான தேவ மனுஷன் பாருங்க, மிகப்பெரிய ஊழியம் அவருடையது. ஒரு நாள் அவர் அந்த காட்டு மனுஷர்கள் மத்தியில் ஊழியம் செய்யும் போது ஒரு குறிப்பிட்ட கும்பலை அவர் சந்திக்கணும்னு விருப்பப்பட்டார். எப்படியாவது சுவிசேஷத்தை உள்ள கொண்டு போயிடணும். ஆனா அந்த கும்பல்காரங்க ரொம்ப கொடூரமானவங்களாம், கேனிபல்ஸ், மனுஷர்களே பிடிச்சி சாப்பிட்றவங்க, அந்த மாதிரி. சரியா? அவங்க கிட்ட இவர் போக முடியல. ஒரு நாள் அந்த பாஸ்கரார் தெரியுமா, அந்த காட்டு மனுஷ தலைவர், அவருக்கு ரொம்ப வெறுப்பாயிடுச்சு. யார் அவன் உள்ள வந்து என்னத்தையோ என்ன சொல்ல வர்றானா, அனுப்பிவிட்டுக்கிறார் ஆளை. போய் சொல்லி இன்னைக்கு நைட் அவனை க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லு. இப்படி சொல்லியிருக்க மாட்டார் லோக்கல், அவர் ஆப்பிரிக்கன் பாஷையில் சொல்லியிருப்பார். சரி, அது எனக்கு தெரியாது.
அவனை க்ளோஸ் பண்ணுறேன், நீங்கள் நைட் க்ளோஸ் பண்ணுறேன்ட்டு ஆளை விட்டு அனுப்பிவிட்டுக்கிறேன். அன்றைக்கி நைட்டு இவங்களாம் உட்காந்து ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. என்ன தெரியுமா ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க? நாங்கள் உங்களுக்கு சேவை செய்கிறோம் ஆண்டவரே, நீங்கள் எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க. ஐயோ ஆண்டவரே, நான் செத்துட்டு போய் என் பிள்ளைய காப்பாற்றுங்க, உங்களுக்காக வந்தேனே என் தலைவிதியே. அப்படி இல்லை, நான் உங்களுக்கு சேவை செய்கிறேன், அப்போ நீங்கள் தான் என்ன ப்ரொடெக்ட் பண்ண போகிறீங்க. ஜெபம் பண்ணாங்க, வெயிட் பண்ணே இருக்கிறாங்க. எவனும் வந்து கதவும் தட்டில் சாவடிக்கவும் வரலன்ட்டு படுத்து தூங்கிட்டாங்க. நல்லா 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த முழு கும்பலே ரசிக்கப்பட்டுருச்சு. நல்லா கவனிங்க, ரசிக்கப்பட்டுருச்சு. அந்த தலைவன் அங்கே தான் இருக்கிறார், அவர் ரசிக்கப்பட்டார். இப்போ அவர் வந்து பிரதர், பிரைஸ்லாட் பிரதர். அவர் இப்போ அவர் கேட்டாரா, பிரைஸ்லாட் பிரதர் அப்படி கேட்டிருப்பாரு. ஐயா ஞாபகம் இருக்குதா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னை சாவடிக்கிறேன்னு சொல்லிட்டு செய்தி கொடுக்குறது ஒரு ஆள் அனுப்பி விட்டீங்க. அன்னைக்கு நைட்டு என்னை க்ளோஸ் பண்ணுறீங்கன்னு நீங்கள் வருவீங்கன்னு சொன்னீங்க. நானும் வெயிட் பண்ணேன், ஏன் நீங்கள் வரல? அதுக்கு அவர் சொன்னாரா, வரலையா? வந்தோம், அன்னைக்கு உன்னை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நானே ஆட்களும் வந்தோம், அப்புறம் ஏன் அங்கே க்ளோஸ் பண்ணல? எப்படி முடிஞ்சிச்சு? அவர் சொன்னாரா, நான் வந்து நின்று பார்க்குறேன், அங்கே உன் வீட்டை சுற்றிலும் வீரர்கள் நின்றுக்கிறாங்க, வாரியர்ஸா. உன் வீட்டை சுற்றிலும் வீரர்கள் நின்றுட்டு இருக்கிறாங்க, யுத்த வீரர்கள் நின்றுக்கிறாங்க. 1 இல்லை 2 இல்லை தம்பி, 39 பேர் நிற்கிறத நான் கவுண்ட் பண்ணிட்டு நம்மளால் முடியாதுன்னு ரிட்டர்ன் போயிட்டோம். நம்ம 39 பேரா? அது நான் கணக்கோ. ஆனா கடவுளுக்கு நன்றி, தூதர்கள் அனுப்பினார், காப்பாத்தினார். ஹல்லேலூயா. வீரர்கள். ஆண்டவர் பார்த்தார், பரலோகத்திலே ஜிம்மு கரெக்டா யார் போறாங்களோ தூதர்கள் அனுப்பிட்டார். போங்க நீங்களா இந்த டைம். இன்னும் 2 வருஷம் ஆச்சு. திரும்பியும் ஸ்காட்லாண்டுக்கு போனார். ஸ்காட்லாந்து அவருடைய தாய் சபைக்கு போய் அங்க பிரசங்கம் பண்ணி இந்த கதையை சொல்றார். ஒரு கும்பலை சந்திக்க போனோம், அவங்க எங்க கொல்றதுக்காக வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கொல்றதுக்கு வரவேலைன்னு நினைச்சான். 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. கேட்டா கொல்ல வந்தான்றாங்க. ஆனா 39 பேர் தூதர்கள் காப்பாத்தி இருக்கிறாங்க. எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்களாம் பாருங்க. மீட்டிங் முடிச்சிட்ட பிறகு சர்ச்சுடைய செக்ரட்டரி இருக்கிறார்ல, அசிஸ்டன்ட் பாஸ்டர் மாதிரி, அவர் கூப்பிட்டாரா, டாக்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் நீங்க வாங்க, இது என்னைக்கு நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் எனக்கு, நான் எல்லாம் டைரியில் எழுதி வச்சிருக்கிறேன் அப்படின்னாராம். டாக்டர் டேவிட் லிவிங்ஸ்டனுடைய ஸ்டோரிஸ் கிடைக்கிறதுக்கு காரணமே அவருடைய டைரி தான். ஓபன் பண்ணி பக்காவா அந்த டேட்டை சொன்னார், அது இன்னைக்கு நடந்ததுன்னு. அவர் சொன்னாரா, இப்போ பாருங்க, சர்ச்சில் அன்னைக்கு என்ன மீட்டிங் நடந்துச்சுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன்ட்டு சர்ச் மீட்டிங் உடைய மினிட்ஸ் புக் ஓபன் பண்ணி எக்ஸாக்டா அந்த டேட்ல காமிச்சாரா. சொன்னாரா, அன்னைக்கு உங்களுக்காக உங்க ஊழியத்துக்காக நாங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். பை த வே டாக்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் கவுனிங்க, அன்னைக்கு ஜெப கூட்டத்துக்கு எத்தனை பேர் அட்டென்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்க. 39 பேர் அட்டென்ட் பண்ணியிருக்கிறாங்க. நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணோம். கர்த்தர் ஒரு அடையாளமாக காண்பிக்கிறார். ஒவ்வொருத்தருடைய ஜெபமும் வல்லமையானது. ஒவ்வொரு ஜெபத்துக்கும் நான் பதில் கொடுக்குறேன்ட்டு ஒரு அடையாளமா 39 பேரை கர்த்தர் அனுப்பி வச்சிருக்கிறார்னா நமக்கு ஒரு லெசன் பாருங்க. இங்க 100 பேர் வந்திருக்கலாம், உங்க ஜெபம் கேட்கப்படுகிறது. ஹalleluya. Your prayer is being heard in Jesus name. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அத? எத்தனை பேர் நம்புறீங்க அத? Hallelujah. God is hearing your prayer. God is listening to your prayer. Your prayer is your battle. Amen. Don't give in to worry, don't give in to fear. பயத்துக்கும் கவலைக்கு விட்டு கொடுத்துறாதீங்க, ஜெபத்துக்கு உங்களை விட்டு கொடுங்கன்ற நான். எதுவா இருந்தாலும் ஜெபத்துல சந்திச்சிருங்க, எதுவா இருந்தாலும் ஜெபத்துல பாத்துக்கலாம்னு சொல்லுங்க. சரியா? வாடா வெளியே பாத்துக்கிறேன்னு நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்டு பாத்துக்கிறீங்களா? இந்த நிக்கல் குந்தல்ன்ற கேம் ஒன்று கண்டுபிடிச்சாங்க பாரு எங்க ஸ்கூல்ல. எனக்கு தெரியல உங்க ஸ்கூல்ல எல்லாம் அது இருந்துச்சான்னு சொல்லி. ஆனா தெரியாம ஒருத்தன் குத்திட்டான்னு வச்சுக்கோ, நான் சொன்னேன்டா நிக்கல், நீ ஏன்டா குத்துனே? நீ வெளியே வாடா பாத்துக்கிறேன். நான் சொல்றேன் பிசாஸ்ட சொல்லணும், ஜெபத்துல வாடா பாத்துக்கிறேன் உன்னை, ஜெபத்துல வா பாத்துக்கிறேன் உன்னை. நாங்க தான் சந்திக்க போறேன், கர்த்தருடைய வார்த்தை எடுக்க போறேன், கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை செலுத்த போறேன். எவ்வளவு தைரியம் தான் என் குடும்பத்து மேல கை வைப்ப, நீ என் உடம்பு மேல கை வச்சிருவா, நீ உன் வியாதியை தூக்கிட்டு கிளம்பு, உன் தரித்திரத்தை தூக்கிட்டு கிளம்பு, உன் குழப்பத்தை எடுத்துட்டு ஓடிப்போ. பிசாசை உனக்கு எதிர்த்து நிக்கிறேன், நீ ஓடி போற. ஏன்? நான் கர்த்தர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நான் யாரு? ரத்தத்தால வாங்கப்பட்ட அவருடைய சபை, இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டி, கண்மலை மேல கட்டப்பட்டிருக்கிற மனவாட்டி. என்னை யாராலும் தடுக்க முடியாது, யாராலும் தகர்க்க முடியாது. இயேசு என் பட்சத்துல இருக்கிறார், பரலோகமே என் பட்சத்துல இருக்குது. நான் இங்க கட்டுனா அங்க கட்டப்படும். நான் இங்க கட்டவிழ்த்துட்டா அங்க கட்டவிழ்க்கப்படும். அப்படின்னா அர்த்தம், heaven is sponsoring me, heaven will respond to my prayer. பரலோகம் எனக்கு சப்போர்ட் பண்ணுது, நான் தனியா இல்ல, பரலோகமே எனக்கு பின்னாடி நிக்குது. ஹalleluya. நீ வரலாம் பார் படை எடுத்துக்கிட்டு, ஆனா கர்த்தர் எனக்காக வீரர்களை எழுப்ப அனுப்ப வல்லவரா இருக்கிறார். நம்ம எல்லாரும் வல்லமையான ஜனங்க, ஜெபிக்கிற ஜனங்க, கர்த்தருடைய ஜெபத்தின் வல்லமையில செயல்படுகிற ஜனங்களா இருக்கிறோம். இந்த வருஷம் ஜெபத்தை பெற்றுக்கொள்வீர்கள். Answered prayers. உங்க ஆரோக்கியத்துல answered prayers, உங்க குடும்பத்துல answered prayers. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? நல்லா நன்றி செலுத்துங்க, நல்லா நன்றி செலுத்துங்க. come on. ஜெபத்தின் வாழ்க்கை முறைக்கு வாங்கன்னு சொல்றேன் நானு. பிரசங்கத்தை முடிக்கிறதுக்கு முன்பதாக
பிரசங்கத்தை முடிக்கிறதுக்கு முன்பதாக நம்மளுடைய விஷன் வீடியோவை நம்ம திரும்பியும் பார்க்க போகிறோம். அடுத்த 6 மாதம் இவ்வளோ நாள் நடந்ததை காட்டிலும் வல்லமையான காரியங்களை கர்த்தர் செய்ய சுத்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த 6 மாதமாக என்ன டீச்சிங் கேட்டிருக்கிறோம் தெரியுமா உங்களுக்கு? 5 மாதமாக வெறும் பிளெஸிங் ஆஃப் த லார்ட். இன்னும் அடுத்த ஒரு 5 மாதமாக அதான் நான் பிரசங்கம் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன், கர்த்தர் வழி நடத்தினார்னா. ஆனால் இந்த விஷன் வீடியோவை பாருங்கள், பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்காக மேலான ஜெபிச்சு ஒரு அருமையான ஒரு ஜெப நேரத்துக்குள்ளே கடந்து போக போகிற இந்த வீடியோக்கு அப்புறம். என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.